அப்போது விவாகரத்து செய்தால் நீ என்னை திருமணம் செய்து கொள்வாயா? நண்பர்களுடனான விருந்தில் உண்மை அல்லது தைரியம் விளையாட்டின் போது என் காதலி அந்த சவாலில் தோற்றுவிட்டாள். தண்டனையாக அவள் வாழ்க்கையில் இழந்த ஒரு நபரை அழைக்க வேண்டியிருந்தது. தொலைபேசியின் மறுமுனையிலிருந்து தெளிவான மற்றும் உறுதியான குரல் கேட்டது. ஆம், நிச்சயமாக. அந்த வார்த்தைகளை கேட்ட அந்த நொடியே அறையே அமைதியானது. நான் கோபத்தில் கத்தி பைத்தியம் பிடித்து அங்கேயே மேஜையை தட்டிவிடுவேன் என்று அனைவரும் நினைத்தனர். ஆனால் நான் அமைதியாக என் விரலிலிருந்து நிச்சயதார்த்த மோதிரத்தை கழற்றினேன். அவளை பார்த்து, நமக்கு இன்னும் சட்டப்படி திருமணம் நடக்கவில்லை, இன்னும் காலம் கடந்துவிடவில்லை. இதோடு இதை முடித்துக் கொள்வோம். இன்றிலிருந்து நம் உறவு முடிந்தது. உங்கள் இருவருக்கும் நான் விலகிச் செல்கிறேன் என்றேன். வீட்டிற்கு திரும்பியதும் வேறொரு நகரத்தில் தொலைவில் வசிக்கும் என் பெற்றோரை உடனடியாக அழைத்தேன். அம்மா, அப்பா, நான் ஊருக்கு திரும்பி வந்து திருமணம் செய்து கொள்ள தயாராக இருக்கிறேன். அவர்கள் குரலில் இருந்த உற்சாகத்தை மறைக்க முடியவில்லை. இது மிகவும் மகிழ்ச்சியான செய்தி, நிங்மோ. இறுதியாக நீ எங்கள் பேச்சை கேட்டுவிட்டாய். நீதான் நிங் நிறுவனத்தின் ஒரே வாரிசு. நீயாக தொழில் கற்றுக்கொள்ள தனியாக இருக்க வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்காமல் இருந்திருந்தால் எப்போதோ உனக்கு திருமணம் முடிந்திருக்கும். உன் தந்தைக்கும் எனக்கும் உனக்கு திருமணம் செய்ய ஒரு சிறந்த பெண்ணை பிடித்துவிட்டோம். நீ சம்மதம் சொல்வதற்காகத்தான் நாங்கள் காத்துக் கொண்டிருந்தோம். என் பெற்றோரின் குரலில் இருந்த மகிழ்ச்சியை கேட்டு என் இதயம் மேலும் பாரமானது. தலையை குனிந்து மெதுவாக பதிலளித்தேன். எல்லாவற்றையும் உங்கள் முடிவிற்கே விட்டுவிடுகிறேன். நல்லது, நல்லது. அப்படியானால் திருமண தேதியை ஜனவரி 19ஆம் தேதி என்று வைத்துக் கொள்ளலாமா? நீ எப்போது வீட்டிற்கு வருகிறாய்? திருமணத்திற்கு முன்னால் உனது வருங்கால மனைவியை நீ சந்திக்க விரும்புகிறாயா? நீங்கள் இருவரும் சந்திப்பதற்கு நான் ஏற்பாடு செய்கிறேன். நான் நிதானமாக, நான் கூடிய விரைவில் திரும்பி வந்து தொழிலை பொறுப்பேற்று உங்கள் இருவருக்கும் உதவ விரும்புகிறேன். திருமணம் என்பது வெறும் பொறுப்பு மட்டுமே. நான் அவளை முன்னதாக சந்திக்க வேண்டிய அவசியமில்லை. தயவு செய்து எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்யுங்கள். திருமணத்திற்கு ஒரு நாள் முன்பு நான் வருகிறேன் என்றேன். பேசி முடித்தவுடன் வீட்டின் கதவு திடீரென திறந்தது. நான் ஆச்சரியத்துடன் திரும்பி பார்த்தேன். அவள் திரும்பி வந்துவிட்டாள். யாருடைய திருமணத்தை பற்றி பேசுகிறாய் என்று அவள் கேட்டாள். என் நண்பன் ஒருவனுக்கு திருமணம் நடக்கிறது. அவன் என்னை மணமகன் தோழனாக பெஸ்ட் மேன் அழைத்திருக்கிறான் என்றேன். அவள் எந்த சந்தேகமும் இன்றி தலையசைத்தாள். நண்பனின் திருமணம் என்றால் நீ கண்டிப்பாக போக வேண்டும். அது மட்டுமில்லாமல் அடுத்த சில நாட்களில் நான் மிகவும் பிஸியாக இருப்பேன். உன்னுடன் செலவிட எனக்கு அதிக நேரம் இருக்காது. பரவாயில்லை, நான் தனியாகவே சென்று கொள்கிறேன். அதற்காக நீ கவலைப்படாதே. நான் இவ்வளவு எளிதாக ஒப்புக்கொண்டதை பார்த்து அவள் வேறு எந்த கேள்வியும் கேட்கவில்லை. அவள் தன் கோட்டை கழற்றி சோபாவில் வைத்துவிட்டு குளியலறையை நோக்கி நடந்தாள். சிறிது நேரத்தில் தண்ணீர் கொட்டும் சத்தம் அந்த வீட்டை நிரப்பியது. அப்போது திடீரென அவள் கோட்பைக்குள் இருந்த போன் அதிரத் தொடங்கியது. அது மீண்டும் மீண்டும் தொடர்ந்து அதிர்ந்து கொண்டே இருந்தது. சிறிது தயங்கிய பிறகு நான் சோபா அருகில் சென்று கோட் பைக்குள் கையை விட்டு அவளது போனை எடுத்து திரையை ஆன் செய்தேன். திரை ஒளிர்ந்த அந்த நொடியில் விருந்தின் போது அவள் போன் செய்த அதே ஆளிடமிருந்து ஒரு மெசேஜ் வந்தது. பல வருடங்களுக்கு முன்பு நீ என்னிடம் சொன்னது இன்னும் நினைவிருக்கிறதா? நீ உண்மையில் என்னை மணக்க திட்டமிடவில்லை, அப்படித்தானே? அந்த வரிகளை படித்த அந்த நொடியில் என் மூச்சு நின்றது போல உணர்ந்தேன். என் கைகள் அப்படியே உறைந்து போயின. மெதுவாக மேலேயுள்ள மெசேஜ்களை பார்த்தேன். சில நிமிடங்களுக்கு முன்பு என் காதலி அவனுக்கு அனுப்பிய மெசேஜ் அதில் இருந்தது. ஆமாம், உனது 28வது பிறந்த நாளுக்கு இன்னும் சரியாக 33 நாட்களே உள்ளன. நீ எனக்கு கொடுத்த வாக்குறுதி இன்னும் நினைவிருக்கிறதா? இரட்டை மேற்கோள் குறி. அமைதியாக அந்த போனை மீண்டும் இருந்த இடத்தில் வைத்துவிட்டேன். பிறகு சோபாவிற்கு திரும்பி வந்து அமைதியாக அமர்ந்தேன். பழைய நினைவுகள் என் மனதில் வெள்ளமென பெருகின. என் பெற்றோர் எப்போதும் வேலையில் பிஸியாக இருந்ததால் என் சிறுவயதின் பெரும்பகுதியை வெளிநாட்டில் என் அத்தையுடன் கழித்தேன். எனக்கு 18 வயது ஆனபோது அத்தைக்கு திருமணமாகி சீனா திரும்பினார். நானும் அவருடன் வந்து யூடிஏ உடர் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தேன். சாதாரண கல்லூரி வாழ்க்கையை அனுபவிக்க விரும்பியதால் என் வசதியான பின்னணியை பற்றி யாரிடமும் சொல்லவில்லை. எனது கடைசி ஆண்டில் ஒரு நிகழ்வின் போது எதிர்பாராத விதமாக கித்தாருடன் மேடை ஏறினேன். அன்று இரவு மனதிலிருந்து ஒரு பாடலை பாடினேன். அந்த பாடல் பல்கலைக்கழகம் முழுவதும் என்னை பிரபலமாக்கியது. நிகழ்ச்சியை முடித்துவிட்டு மேடையிலிருந்து இறங்கியபோது என் கண்கள் அவளின் மேல் பட்டன. அவள் வெள்ளை நிற உடையில் கையில் பூங்குத்துடன் எனக்காகவே காத்திருந்தது போல அங்கே நின்று கொண்டிருந்தாள். அவள் புன்னகைத்து என் தொடர்பு எண்ணை கேட்டபோது அவள் கண்களில் ஒரு விசித்திரமான மின்னல் இருந்தது. அதிகமாக யோசிக்காமல் நான் என் எண்ணை கொடுத்துவிட்டேன். அன்று முதல் நாங்கள் தினமும் பேசிக்கொண்டோம். நாங்கள் வளாகத்தில் அடிக்கடி ஒன்றாக தெரிவோம். 3 மாத நட்பிற்கு பிறகு அவளே முதலில் தன் காதலை வெளிப்படுத்தினாள். அது முதல் பார்வையிலேயே காதல் என்பது போலிருந்தது. அப்படியிருக்க நான் எப்படி அவளை நிராகரிக்க முடியும்? அப்படித்தான் நாங்கள் ஜோடியானோம். 21 முதல் 28 வயது வரை நாங்கள் 7 ஆண்டுகள் ஒன்றாக இருந்தோம். அந்த ஆண்டுகளில் அவள் என்னிடம் அன்பாகவே நடந்து கொண்டாள். என் மீது உண்மையான அக்கறை கொண்டவள் போல தெரிந்தாள். இருப்பினும் காலம் செல்ல செல்ல என் குடும்பத்தினர் என்னை தாயகம் திரும்பி திருமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்தத் தொடங்கினர். என் பெற்றோரின் பேச்சை பலமுறை மறுத்த பிறகு நான் அவளிடம் திருமணத்தை பற்றி பேசத் தொடங்கினேன். ஆனால் நான் அதை பற்றியெல்லாம் பேசும்போதெல்லாம் ஏதோ மோசமான விஷயம் நடந்தது போல அவள் நடந்து கொண்டு உடனடியாக பேச்சை மாற்றினாள். ஆரம்பத்தில் அவள் இன்னும் தயாராக இல்லை என்றுதான் நான் நினைத்தேன். ஆனால் அது மீண்டும் மீண்டும் நடந்தபோது எனக்கு சந்தேகம் வரத் தொடங்கியது. பிறகு அரை மாதத்திற்கு முன்பு நண்பர்களுடன் மது அருந்தும் விருந்தின் போது தவறுதலாக உண்மை வெளிப்பட்டது. அப்போதுதான் அவள் இதயத்தில் நான் ஒருபோதும் உண்மையான நபராக இருக்கவில்லை என்பதை அறிந்தேன். அவள் மனதார நேசித்த நபர் அவளது குழந்தை பருவ நண்பனான ஜிங்யா. துரதிர்ஷ்டவசமாக அந்த அன்பு முற்றிலும் ஒருதலைப்பட்சமாக இருந்தது. ஜிங்யா அவளை ஒரு நண்பராக மட்டுமே பார்த்தான், மேலும் முன்பே அவளை நிராகரித்து விட்டான். அவள் முதலில் என்னை அணுகியதற்கு காரணம் நாங்கள் சந்தித்த அதே இரவில் ஜிங்யா வேறொரு பெண்ணுடன் உறவில் இருந்தான்.
இதற்கு மேல் மோசமான விஷயம் என்னவென்றால், நான் மேடையில் கிடார் வாசித்துக் கொண்டிருந்தபோது என் முகம் அவள் விரும்பிய நபரைப் போலவே இருந்தது. அவளது உடைந்த இதயத்தை தேற்றவும் ஜிங் யாவை பொறாமைப்பட வைக்கவும் அவள் என்னை அதற்கு ஒரு மாற்றுப் பொருளாக தேர்ந்தெடுத்தாள். கடந்த 7 ஆண்டுகளில் ஜிங் யா பல உறவுகளில் இருந்தான். ஒவ்வொரு முறை அந்த உறவுகள் முறியும் போதும் என் காதலி மீண்டும் அவனுடன் நெருக்கமாக இருக்க காரணங்களை தேடத் தொடங்குவாள். ஆனால் அவள் முயற்சி செய்வதற்கு முன்பே ஜிங் யா வேறொரு காதலியை தேடிக்கொள்வான். அது அவளை மீண்டும் மனமுடைச் செய்யும். பிறகு இறுதியில் அவள் என்னிடமே திரும்பி வருவாள். இதற்கிடையில் உண்மை தெரியாமல் நான் அவளை என் முழு இதயத்துடனும் நேசித்துக் கொண்டிருந்தேன். ஒவ்வொரு முறை அவள் ஏமாற்றத்துடன் திரும்பும் போதும் ஜிங் யாவை துரத்தும் எண்ணத்தை அவள் தற்காலிகமாக கைவிடுவாள். இப்படியே இந்த ஒளிந்து விளையாடும் விளையாட்டு எங்கள் உறவு முறியாமல் 7 நீண்ட ஆண்டுகள் தொடர்ந்தது. ஜிங் யா இறுதியில் தன்னை தேர்ந்தெடுப்பான் என்ற நம்பிக்கையை அவள் ஒருபோதும் கைவிடவில்லை. இப்போதும் கூட பல ஆண்டுகளுக்கு முன்பு அவன் போதையில் சொன்ன ஒரு நகைச்சுவை பேச்சை அவள் இன்னும் பிடித்துக் கொண்டிருக்கிறாள். இருவருக்கும் 28 வயதாகும் போது இன்னும் திருமணமாகவில்லை என்றால் நாம் திருமணம் செய்து கொள்வோம். அந்த ஒற்றை வாக்கியம் அவள் பல ஆண்டுகளாக பொக்கிஷமாக கருதிய வாக்குறுதியாக மாறியது. அதனால்தான் அவள் ஒவ்வொரு ஆண்டும் அவனிடம் அதே கேள்வியை கேட்டாள். இந்த ஆண்டு ஜிங் யாவுக்கு இறுதியாக 28 வயது நிறைவடையப் போகிறது. அவர்களுடைய பழைய அரட்டை வரலாற்றை பார்த்த பிறகு என்னையே நினைத்து சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. அது கசப்பான மற்றும் வலியான சிரிப்பாக இருந்தது. இன்னும் சரியாக 33 நாட்களில் ஜிங் யாவின் பிறந்த நாள் வரப்போகிறது. அதே நாள்தான் நான் இந்த நகரத்தை விட்டு வெளியேறி நிரந்தரமாக தாயகம் திரும்ப திட்டமிட்டிருக்கும் நாள். பழைய நினைவுகள் என் மனதில் தொடர்ந்து சுழன்று கொண்டிருந்தன. இன்னும் சரியாக 33 நாட்களில் ஜிங் யாவின் பிறந்த நாள் வரப்போகிறது. அதே நாளில்தான் நான் இந்த நகரத்தை விட்டு வெளியேறி சொந்த ஊருக்கு திரும்ப முடிவெடுத்தேன். ஜன்னலுக்கு வெளியே பிரகாசமாக மின்னும் நகரத்தின் விளக்குகளை பார்த்தபடி அமைதியாக அமர்ந்திருந்தேன். சிறிது நேரத்தில் எனக்கு பின்னால் குளியலறை கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. அவள் தனது ஈரமான தலைமுடியை துடைத்தபடி வெளியே வந்து சோபாவில் எனக்கு அருகில் அமர்ந்தாள். என் தலையை சற்று திருப்பி அமைதியான குரலில் பேசினேன். இப்பதான் உன் போனுக்கு சில மெசேஜ்கள் வந்தன. அதைச் சொன்னதும் அவளது முகபாவனை மாறியது. அவள் வேகமாக தனது கைகளை துடைத்துவிட்டு போனை எடுத்து திரையை பார்த்தாள். கண்ணாடி வழியாக அவளது முகத்தில் ஏற்பட்ட மாற்றங்களை அமைதியாக கவனித்தேன். மேலும் பொறுக்க முடியாமல் சாதாரணமாக கேட்டேன், என்ன அப்படி உற்று பார்த்துட்டு இருக்க? யார் மெசேஜ் அனுப்பினது? இரட்டை மேற்கோள் குறி. என் குரல் மிகவும் சாதாரணமாக இருந்தது. ஆனால் என்னைப் போல அவளால் அமைதியாக இருக்க முடியவில்லை. அவள் உடனே சோபாவிலிருந்து எழுந்து நின்று என்னை பார்க்காமல் தவிர்த்தாள். ஆபீஸில் இருந்து வந்த முக்கியமான விஷயம். நான் இதை பார்த்துவிட்டு வருகிறேன். நீ போய் தூங்கு. அவள் உண்மையை மறைத்து இவ்வளவு இயல்பாக பொய் சொல்வதை பார்த்தபோது என் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. அவள் அடுத்த அறைக்கு சென்ற பிறகு நான் எழுந்து விளக்குகளை அணைத்துவிட்டு படுக்கைக்கு சென்றேன். எவ்வளவு நேரம் ஆகியிருக்கும் என்று தெரியவில்லை. இருட்டில் மென்மையான காலடி சத்தம் கேட்டது. அவள் மெதுவாக தனது போனை மேஜையில் வைத்துவிட்டு படுக்கையில் ஏறி எனக்கு பின்னால் இருந்து இருக்க கட்டிக்கொண்டாள். அறை மீண்டும் நிசத்தமானது. அவளது சுவாசம் சீராகவும் மெதுவாகவும் மாறியதை கேட்டதும் நான் கண்களை திறந்தேன். மிகவும் கவனமாக மேஜையில் இருந்த அவளது போனை எடுத்து அன்லாக் செய்தேன். இந்த முறை சாட்டில் 4 புதிய வார்த்தைகள் இருந்தன. நான் உன்னை மிஸ் செய்கிறேன். அது ஒரு குட்டி மெசேஜ் தான். ஆனால் அதை டைப் செய்யும்போது அவள் எப்படி இருந்திருப்பாள் என்று என்னால் கற்பனை செய்ய முடிந்தது. அவள் கண்களில் கண்ணீருடன் திரையை பார்த்தபடி தனது உதட்டை கடித்துக் கொண்டிருப்பாள். அவள் இந்த மெசேஜை பலமுறை எழுதி அழித்துவிட்டு கடைசியாக அனுப்பியிருக்கலாம். தனது உணர்வுகள் உலகத்திற்கு தெரிந்துவிடுமோ என்ற பயம் ஒரு பக்கம், அதே சமயம்தான் உண்மையாக உணர்வதை ஷிங் யா ஒருபோதும் புரிந்து கொள்ள மாட்டானோ என்ற பயம் மறுபக்கம். அவள் பயந்ததும் அவள் அக்கறை கொண்டதும் எல்லாம் அவனை சுற்றியே இருந்தது. அதை நினைத்து கொண்டே அவளது புரோபைல் பக்கத்தை திறந்தேன். பின்புலம் முழுவதுமாக கருப்பாக இருந்தது. ஆனால் உற்று பார்த்ததில் அடியில் ஒரு சிறிய வாக்கியம் எழுதப்பட்டிருந்தது. ஒருவரை முழு மனதோடு நினைத்தால் உன் விருப்பம் நிச்சயம் நிறைவேறும். எங்கள் உறவு தொடங்கிய புதிதில் அந்த வாக்கியத்திற்கு என்ன அர்த்தம் என்று நான் அவளிடம் கேட்டிருந்தேன். அன்று அது இணையத்திலிருந்து பதிவிறக்கம் செய்த சாதாரண படம் என்று சொல்லி அவள் சிரித்து மழுப்பிவிட்டாள். அப்போது நான் அதை நம்பினேன். ஆனால் இப்போதுதான் எனக்கு புரிகிறது. அந்த வார்த்தைகளை அவள் எப்படி புறக்கணித்திருக்க முடியும்? 7 ஆண்டுகளாக ஷிங்யாவின் 28வது பிறந்த நாளுக்காக அவள் மனதார காத்திருந்தாள். அவன் கொடுத்த வாக்குறுதி நிறைவேறும் என்று நம்பினாள். அந்த ஆசை ஒருபோதும் என்னை பற்றியது அல்ல. அந்த காதல் ஒருபோதும் எனக்கானது அல்ல. கண்களை மூடிக்கொண்டு இரவு முழுவதும் படுத்திருந்தேன். ஆனால் தூக்கம் வரவில்லை. மறுநாள் அதிகாலை ஏதோ சலசலப்பு சத்தம் கேட்டு விழித்துக் கொண்டேன். கண்களை திறந்து அவளை பார்த்தேன். இன்று வேலையிலிருந்து கொஞ்சம் சீக்கிரம் வீட்டிற்கு வர முடியுமா? லூருவான் ஆச்சரியத்துடன் என்னை பார்த்தாள். ஏன், ஏதாவது பிரச்சனையா? சிறிது அமைதிக்கு பிறகு நான் கேட்டேன், இன்று என்ன நாள் என்று உனக்கு தெரியுமா? அவள் லேசாக நெற்றியை சுருக்கினாள். என்ன சொல்கிறாய்? இது உன் பிறந்த நாள். மறந்துவிட்டாயா? கடந்த சில நாட்களாகவே ஷிங்யாவுடன் 28 வயதில் செய்து கொண்ட அந்த வாக்குறுதி மட்டும்தான் லூருவானின் மனதில் இருந்தது. அந்த வாக்குறுதியில் அவள் எவ்வளவு மூழ்கிப் போயிருந்தாள் என்றால் தன் பிறந்தநாள் உட்பட அனைத்தையும் மறந்துவிட்டாள். அவளுக்கு ஆச்சரியமளிக்க கடந்த 2 மாதங்களாக நான் செய்த ஏற்பாடுகளை நினைத்தபோது என் மீது எனக்கே பரிதாபமாக இருந்தது. என் நெஞ்சு இறுக்கியது. விவரிக்க முடியாத கசப்பு என் இதயத்தில் பரவியது. என் முகத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை லூருவான் கவனிக்கவில்லை. அவள் சாதாரணமாகச் சொன்னாள், இந்த வருடம் எதையும் எளிமையாக வைத்துக் கொள்வோம். முன்போல பெரிய கொண்டாட்டங்கள் எதுவும் தேவையில்லை. நான் நிதானமாக பதிலளித்தேன், எல்லாம் ஏற்கனவே தயார் செய்யப்பட்டுவிட்டது. நண்பர்கள் அனைவரும் வருவதாக உறுதி அளித்துவிட்டனர். அதனால் இப்போது அதை ரத்து செய்ய
செய்ய முடியாது. நான் இந்த பிறந்தநாள் விழாவை கிட்டத்தட்ட 3 மாதங்களாக திட்டமிட்டிருந்தேன். அப்போது அவளது இதயத்தில் வேறொரு ஆண் இருப்பதை நான் அறிந்திருக்கவில்லை. அவளது வாழ்க்கையில் நான் தான் மிக முக்கியமானவன் என்று அப்போது நான் முழுமையாக நம்பினேன். உண்மை எனக்கு முன்பே தெரிந்திருந்தால் நான் இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கவே மாட்டேன். என் பதிலை கேட்டதும் லூருவான் சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு போனை எடுத்துக்கொண்டு அறையை விட்டு வெளியேறினாள். அவள் வெளியேறுவதற்கு முன்பு அவள் முகத்தில் ஒரு விசித்திரமான பாவனையை கவனித்தேன். தலையை குனிந்து கொண்டு இதுதான் கடைசி முறை என்று எனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டேன். இனிமேல் அவளுக்காக நான் எந்த ஆச்சரியத்தையும் திட்டமிட மாட்டேன். அலுவலகத்திற்கு சென்றவுடன் நேராக மனிதவளத் துறைக்கு சென்று எனது ராஜினாமா கடிதத்தை கொடுத்தேன். நான் ஆவணங்களை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தபோது என் சக ஊழியர்கள் அதை உடனடியாக கவனித்துவிட்டார்கள். நிங்மோ, நீ வேலையை விடுகிறாயா? ஏன் திடீரென்று இந்த முடிவை எடுத்தாய்? வேறேதாவது வேலை கிடைத்துவிட்டதா? இறுதியாக உனது குடும்பத் தொழிலை கவனிக்கப் போகிறாயா? இந்த கேள்விகளையெல்லாம் கேட்டு என் பொருட்களை மேசையில் வைத்துவிட்டு லேசாக புன்னகைத்தேன். நான் திருமணம் செய்து கொள்ள ஊருக்குப் போகிறேன். அந்த வார்த்தைகள் என் வாயிலிருந்து வந்ததும் எல்லோருக்கும் விஷயம் புரிந்துவிட்டது. அப்படியானால் உன் காதலி இறுதியாக திருமணம் செய்ய சம்மதித்து விட்டாளா? நீ பல ஆண்டுகளாக அவளை சம்மதிக்க வைக்க முயற்சி செய்து வருகிறாய். நீ திருமணத்தை பற்றி பேசும்போதெல்லாம் அவள் எப்போதும் பேச்சை மாற்றிக்கொண்டே இருப்பாள். திடீரென்று எப்படி சம்மதித்தாள்? அவற்றில் எந்த கேள்விக்கும் என்னிடம் பதில் இல்லை. அதனால் நான் பேச்சை மாற்றினேன். இத்தனை ஆண்டுகளாக எனக்கு ஆதரவளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்று இரவு நடக்கும் விருந்துக்கு தவறாமல் வாருங்கள். வேலை முடிந்ததும் எனது சக ஊழியர்களுடன் சிறிது நேரம் செலவிட்டுவிட்டு லூருவானின் பிறந்தநாள் கொண்டாட்டம் நடக்கும் ஹோட்டலுக்கு சென்றேன். நான் சென்றடைந்த போது இரவு மணி 8 ஆகிவிட்டது. நான் வேகமாக விருந்து நடக்கும் அறைக்கு சென்றேன். கதவை திறக்க முயன்றபோது உள்ளிருந்து வந்த குரல்கள் என்னை தடுத்து நிறுத்தின. இந்த விருந்து மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கிறது. லூரு யான் யாரை அழைத்து வரச் சென்றார்? வேற யாராக இருக்க முடியும்? கண்டிப்பாக அது ஷிங் யா தான். அந்த பெயரை கேட்டதும் நான் கதவுக்கு வெளியே உறைந்து நின்றேன். பிறகு மற்றொரு குரல் தொடர்ந்தது. ஷிங் யா இன்று திரும்பி வருகிறார். லூரு யான் இவ்வளவு காலமாக அவனுக்காக காத்திருந்தார். நிஜமா? அப்படியானால் அவர் மிகுந்த மகிழ்ச்சியில் இருப்பார். இன்று அவருக்கு 28வது பிறந்த நாள். ஷிங் யாவுக்கும் சில நாட்களில் 28 வயது ஆகப்போகிறது. அந்த பழைய வாக்குறுதியை நிறைவேற்றத்தான் அவன் வந்திருக்கிறானா என்று நினைக்கிறாயா? ஷிங் யா தன் காதலியை மீண்டும் பிரிந்துவிட்டதாக கேள்விப்பட்டேன். அதனால்தான் அவன் திரும்பி வந்திருக்க வேண்டும். என்ன, நிஜமாவா? அவன் உண்மையில் திரும்பி வந்துவிட்டானா? அப்படியானால் நிங்மோவின் நிலை என்ன? சிறிது அமைதிக்கு பின் யாரோ ஒருவர் பேசினார். நாம் என்ன செய்ய முடியும்? இந்த ரகசியத்தை 7 ஆண்டுகளாக நிங்மோவிடம் மறைத்து வைத்துள்ளோம். ஷிங் யா உண்மையில் யார் என்பது கூட அவனுக்கு தெரியாது. அவன் இவ்வளவு காலம் லூரு யானுக்கு முழுமையாக அர்ப்பணிப்புடன் இருந்திருக்கிறான். மற்றொருவர் சேர்த்தார். ஆனால் லூருவான் எப்போதும் ஷிங் யா மீதுதான் மோகம் கொண்டிருந்தார். இது எல்லோருக்கும் தெரியும். அன்று ஷிங் யா சம்மதித்திருந்தால் அவர் நிங்மோவை தேர்ந்தெடுத்திருக்கவே மாட்டார். இரட்டை மேற்கோள் குறி. கதவுக்கு வெளியே நின்றபடி ஒவ்வொரு வார்த்தையையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தேன். உள்ளே பேச்சு தொடர என் கை கதவின் கைப்பிடியிலேயே இருந்தது. ஷிங் யா தான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றினால் நிங்மோவின் தலைவிதி முடிந்துவிட்டது. இந்த சூழ்நிலையில் நிங்மோ மட்டும்தான் துரதிர்ஷ்டசாலி. குறைந்தது அவனுக்கு பெரிய பின்புலம் எதுவும் இல்லை. அதனால் பிரிந்த பிறகு அவனை சமாளிப்பது சுலபமாக இருக்கும். நிச்சயமாக நிங்மோ இத்தனை ஆண்டுகளாக எங்களுக்காகவும் லூரு யானுக்காகவும் நிறைய செய்திருக்கிறான். ஆனால் நாங்கள் லூரு யானின் நண்பர்கள். நிச்சயமாக நாங்கள் அவள் பக்கமே நிற்போம். அவர்கள் பிரிந்துவிட்டால் லூரு யானுக்கு நாங்கள் ஆறுதல் சொல்வோம். மேலும் நிங்மோவுக்கு ஒரு சில வீடுகளை அல்லது கார்களையோ இழப்பீடாக கொடுப்போம். நான் கதவுக்கு வெளியே நின்று ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்டேன். இருப்பினும் நான் எந்த எதிர்வினையும் காட்டவில்லை. ஒருவேளை இந்த உறவை கைவிட நான் ஏற்கனவே முடிவெடுத்திருப்பேன். அரை மாதத்திற்கு முன்பு இருந்ததைப் போல அந்த தாங்க முடியாத வலியை நான் இப்போது உணரவில்லை. மாறாக இந்த நிலைமை எனக்கு வேடிக்கையாக இருந்தது. லூரு யான் என்னை பிரிந்து செல்ல திட்டமிட்டிருந்தாள். அவளுடைய நண்பர்கள் ஏற்கனவே எனது இழப்பீட்டுத் தொகையை பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தனர். 7 ஆண்டுகள் ஒன்றாக இருந்த பிறகு இந்த உறவு உண்மையில் என்னவாக இருந்தது? நான் அங்கு சிந்தனையில் ஆழ்ந்து நின்றபோது பானங்கள் அடங்கிய தட்டுகளை ஏந்தியபடி சில பணியாளர்கள் வந்தனர். நான் சற்று ஒதுங்கி நின்றேன். கதவு திறந்த அந்த நொடியில் உள்ளே நடந்த பேச்சு உடனடியாக நின்றது. எனக்கு எதுவுமே தெரியாதது போல நான் உள்ளே சென்றேன். ஒரு கனிவான புன்னகையை வரவழைத்துக் கொண்டு அனைவருக்கும் வணக்கம் சொன்னேன். சிறிது நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு லூரு யான் அறைக்குள் நுழைந்தாள். அவளுக்கு பின்னால் ஒரு அறிமுகமில்லாத நபர் வந்தான். நான் அமைதியாக அவனை கவனித்தேன். அவனுடைய தோற்றம் ஆச்சரியப்படும் விதமாக என்னைப் போலவே இருந்தது. லூரு யான் அவனை அறையின் மையத்திற்கு அழைத்துச் சென்று பிறகு என்னிடம் கொண்டு வந்தாள். இவன் என் சிறுவயது நண்பன் ஷிங் யா என்று அவள் கூறினாள். பிறகு அவள் என்னை சுட்டிக்காட்டி இவன் என் சாதாரண நண்பர்களில் ஒருவன் என்று சேர்த்தாள். அவள் அந்த வார்த்தைகளை சொன்ன அந்த நொடியில் நான் கோபப்படுவேன் அல்லது வாக்குவாதம் செய்வேன் என்று அவள் எதிர்பார்த்தாள். ஆனால் நடந்ததோ அவள் எதிர்பார்த்ததற்கு முற்றிலும் மாறானது. நான் எந்த கோபமும் காட்டவில்லை. நான் அவளை அமைதியாக ஒரு கணம் பார்த்தேன். என் கையை விலக்கிக் கொண்டு 2 அடி பின்வாங்கி எங்களுக்கிடையே இடைவெளியை உருவாக்கினேன். பிறகு நான் புன்னகைத்து வணக்கம், நான் அவளுடைய சாதாரண நண்பர்களில் ஒருவன் என்றேன். அந்த அறிமுகத்திற்கு பிறகு விருந்தின் சூழல் மெதுவாக இயல்பு நிலைக்கு திரும்பியது. ஷிங் யா மிகவும் சுறுசுறுப்பானவன். விரைவில் அனைவருடனும் கலந்துவிட்டான். கையில் பானத்துடன் அவன் தன்னை சுற்றியிருந்த அனைவருடனும் சிரித்து பேசிக் கொண்டிருந்தான். லூரு யானின் பிறந்தநாள் என்பதால் பல பெண்கள் தங்கள் காதலர்களுடன் வந்திருந்தனர். ஆனால் ஷிங் யா அவர்களை கண்டுகொள்ளவே இல்லை. அதற்கு பதிலாக அவன் மற்ற ஆண்களுடன் விளையாடுவதிலும் மது அருந்துவதிலும் நேரத்தை செலவிட்டான். விளையாட்டின் போது ஷிங் யாவின் கைகளில் சீட்டுகள் இருந்ததால் தர்பூசணி துண்டை யாராவது ஊட்டிவிடுமாறு கேட்டான். யோசிக்க கூட தோன்றாமல் லூரு யான் தன் சொந்த முட்கரண்டியால் ஒரு துண்டை எடுத்து அவனுக்கு ஊட்டினாள். ஷிங் யா அதை மிகவும் இயல்பான விஷயமாக கருதி தயக்கமின்றி சாப்பிட்டார். சிறிது நேரம் கழித்து லூரு யான் தனது ரெட் ஒயின் கண்ணாடியை எடுத்து ஷிங் யாவின் உதடுகளுக்கு அருகில் கொண்டு சென்றார். கண்ணாடி விளிம்பில் லிப்ஸ்டிக்
பிளாஸ்டிக் அடையாளம் தெளிவாக தெரிந்தது. ஆனாலும் ஷிங் யா அதே இடத்தில் இயல்பாக குடித்தார். பல மீட்டர் தொலைவில் அமர்ந்திருந்த நான் எல்லாவற்றையும் மௌனமாக கவனித்துக் கொண்டிருந்தேன். லூரு யான் அதே கண்ணாடியை வைத்துக்கொண்டு ஷிங் யாவின் உதடுகள் பட்ட இடத்திலேயே தொடர்ந்து குடித்துக் கொண்டிருந்தார். விருந்து முடிவதற்குள் அவள் நன்றாக போதையில் இருந்தாள். இருப்பினும் இறுதியாக பிறந்தநாள் கேக்கை வெட்டும் நேரம் வந்தது. அனைவரும் கூடிவந்து பிறந்தநாள் பாடலை பாடி தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அந்த தனி அறை மெல்ல மெல்ல அமைதியானது. நான் சொந்தமாக கேக் தள்ளுவண்டியை அறைக்குள் தள்ளினேன். அந்த கேக் 28 என்ற எண்ணை உருவாக்கும் மெழுகுவர்த்திகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. லூரு யான் தனது போதையை தெளிவுபடுத்த முயல்வது போல தனது நெற்றியை பிடித்துக் கொண்டார். லூரு யான் தனது போதையின் விளைவுகளை போக்க முயன்று நெற்றியை தேய்த்துக் கொண்டார். அவள் மங்கலான கண்களுடன் அறையை சுற்றி பார்த்துவிட்டு ஒரு விரலை உயர்த்தினாள். இந்த வருடம் நான் பிறந்தநாள் விருப்பம் எதையும் கேட்க விரும்பவில்லை. அதற்கு பதிலாக ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். அறை உடனடியாக அமைதியானது. பிறகு அவள் ஷிங் யாவை நோக்கி திரும்பினாள். உனக்கும் விரைவில் 28 வயது ஆகப் போகிறது. நான் உன்னிடம் ஒன்று கேட்க வேண்டும். உனக்கு இப்போது காதலி இருக்கிறாளா? அவள் வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் வந்த தருணத்தில் அறையில் இருந்த அனைவரும் ஒருவரையொருவர் பார்த்துக் கொண்டனர். அனைவரின் பார்வையும் ஷிங் யாவின் பக்கம் திரும்பியது. அவன் சிறிது நேரம் தயங்கி அனைவரையும் சுற்றி பார்த்துவிட்டு புன்னகைத்தான். தற்போதைக்கு இல்லை. அவன் பதில் சொன்னவுடன் அறையில் இருந்த பெண்கள் உற்சாகமாக கூச்சலிட்டனர். சூழல் உடனடியாக மாறியது. பலர் ஓடிச் சென்று லூரு யானை கட்டியணைக்க, மற்றவர்கள் ஷிங் யாவை சுற்றி கொண்டாடினர். இரவு வெகுநேரம் வரை விருந்து தொடர்ந்து இறுதியில் முடிவுக்கு வந்தது. அனைவரும் சென்ற பிறகு நான் லூரு யானை காரில் ஏற்றிவிட்டேன். ஷிங் யா மீண்டும் சிங்கிள் என்று தெரிந்த மகிழ்ச்சியில் அவள் முழுமையாக மூழ்கியிருந்தாள். என் தோளில் தலையை சாய்த்து அவள் போதையின் மயக்கத்தில் தனது உண்மையான உணர்வுகளை முணுமுணுக்க தொடங்கினாள். ஷிங் யா, என்னை மீண்டும் விட்டு சென்று விடாதே. தயவு செய்து என் பக்கத்திலேயே இரு. மற்றவர்கள் அனைவரும் எப்போதும் யாரையாவது கண்டுபிடித்து விடுகிறார்கள். நான் மட்டும் ஏன் தனியாக இருக்கிறேன்? ஷிங் யா, நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் என்று உனக்கு தெரியுமா? உனக்காக நான் பல ஆண்டுகளாக காத்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் உனக்காக மட்டுமே காத்திருக்கிறேன். பெண் ஓட்டுநர் ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்டு ரியர் வியூ கண்ணாடி வழியாக எங்களை பார்த்து புன்னகைத்தார். நாங்கள் இறுதியாக வீடு வந்து சேர்ந்தபோது நான் லூரு யானை காரிலிருந்து இறக்க ஓட்டுநர் சிரித்துக்கொண்டு, உங்கள் காதலி உங்களை மிகவும் நேசிக்கிறார் என்றார். நான் எனக்குள் மௌனமாக சிரித்துக் கொண்டேன். அவள் ஹுங்காவை மிகவும் நேசித்தாள். ஒரே பிரச்சனை என்னவென்றால் நான் சிங் அல்ல. அந்த போதை இரவு முடிந்து அடுத்த நாள் காலை எழுந்த லூருயன் தான் சொன்னதை உடனே நினைவு கூர்ந்தாள். அவள் உடனே என்னை தேடி வந்து விளக்கமளிக்க தொடங்கினாள். நேற்று இரவு பார்ட்டியில் அனைவரும் என்னை கட்டாயப்படுத்தி மது குடிக்க வைத்தார்கள். நான் முழு போதையில் இருந்தேன். அதனால் ஏதேதோ உளறியிருக்கலாம். தயவு செய்து எதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். அவளுக்கு அந்த நிகழ்வுகள் இவ்வளவு தெளிவாக நினைவிருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அவற்றை மறைக்க அவள் இவ்வளவு மோசமான காரணத்தை சொல்வாள் என்றும் நான் எதிர்பார்க்கவில்லை. அவள் கையை பிடித்துக்கொண்டு அமைதியாகச் சொன்னேன், பரவாயில்லை, எனக்கு எல்லாம் தெரியும். இரட்டை மேற்கோள் குறி. ஏனோ என் அமைதியான முகத்தை பார்த்தபோதும், முந்தைய இரவு நான் அவளது சாதாரண நண்பன் என்று அறிமுகப்படுத்தியதை நினைவு கூர்ந்த போதும் அவள் முகத்தில் பயம் தெரிந்தது. ஏதோ தவறு நடக்கிறது என்பதை அவள் உணர்ந்ததாக தெரிந்தது. பேச்சை மாற்றிக்கொண்டு அவள் கேட்டாள், நிங்மோ, என் மீது கோபமாக இருக்கிறாயா? இன்று இரவு நாம் டேட்டிங் செல்லலாமா? வேலை முடிந்ததும் நாம் இருவரும் எங்காவது செல்லலாம். இரட்டை மேற்கோள் குறி. நான் கோபமாக இல்லை. அப்படியானால் இன்று இரவு செல்லலாம். இன்று மதியம் எனக்கு வேலை இருக்கிறது. அதனால் என்னால் வர முடியாது. நான் நேரடியாக மறுத்தும் லூருயன் விடாமல் வற்புறுத்தினாள். இறுதியில் நான் சம்மதிக்கும் வரை விடவில்லை. எதிர்பாராத விதமாக மாலை வந்தது. நான் உடை மாற்றிக்கொண்டு கிளம்ப தயாரானபோது திடீரென என் போனில் ஒரு குறுஞ்செய்தி வந்தது. அது ஃபாங் யுவான் நிங்கிடமிருந்து வந்தது. உன் வேலையை விட்டு விலகியது பற்றி உன் காதலியிடம் சொல்லவில்லையா? அவள் சிறிது நேரத்திற்கு முன்பு அலுவலகத்தில் உன்னை தேடி வந்தாள். அவள் மிகவும் கோபமாக தெரிந்தாள். அந்த செய்தியை படித்து முடித்ததும் திடீரென லூருயனின் பெயர் என் போன் திரையில் தெரிந்தது. என் கண்களில் ஒரு தீவிரமான பார்வை வந்தது. சிறிது தயங்கிய பிறகு அழைப்பை ஏற்றுக்கொண்டேன். எடுத்தவுடன் லூருயனின் கோபமான குரல் போனில் கேட்டது. நீ வேலையை விட்டுவிட்டதாகவும் திருமணம் செய்ய திட்டமிடுவதாகவும் என் சக ஊழியர்கள் சொன்னார்கள். இப்போது திருமணம் செய்யும் எண்ணம் எனக்கு இல்லை என்று நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லிவிட்டேன். அவள் என்ன நினைக்கிறாள் என்பது திடீரென எனக்கு புரிந்தது. இந்த வேலை ராஜினாமா மற்றும் திருமண கதையை பயன்படுத்தி அவளை திருமணம் செய்ய நான் அழுத்தம் தருவதாக அவள் நம்பினாள். அதனால்தான் அவள் அவ்வளவு கோபமாக பேசினாள். இப்போதுதான் அவளது கோபத்திற்கான காரணத்தை புரிந்து கொண்டேன். என் குரலை அமைதியாக வைத்துக்கொண்டு அது சக ஊழியர்களிடையே நடந்த ஒரு வேடிக்கை என்று விளக்கினேன். அவர்கள் அதை உண்மையாக எடுத்துக்கொண்டிருக்கலாம். நான் சோர்வாக இருப்பதாலும் சிறிது காலம் ஓய்வு எடுக்க விரும்புவதாலும் வேலையை விட்டுவிட்டேன். என் விளக்கத்தை கேட்ட பிறகு அவள் சிறிது அமைதியானாள். இனிமேல் இப்படி வேடிக்கை செய்யாதீர்கள். நான் அமைதியாக சம்மதித்தேன். சிறிது நேரம் கழித்து நான் எங்கே இருக்கிறேன் என்றும் என்னை பார்க்க வரலாமா என்றும் அவள் கேட்டாள். நான் உணவகத்தின் முகவரியை சொல்லவிருந்தபோது பின்னணியில் மெல்லிய சிரிப்பொலி கேட்டது. அந்த சிரிப்பு அப்படியே ஜிங்கியின் சிரிப்பு போலவே இருந்தது. முந்தைய நாள் இரவுதான் அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் தொடர்பு எண்களை பகிர்ந்து கொண்டனர். அன்று காலையில் காரின் உள்ளே எடுக்கப்பட்ட ஜிங்கியின் செல்ஃபி சமூக ஊடக பதிவை நான் பார்த்திருந்தேன். உண்மையை அறிந்து கொள்ள அதிக முயற்சி தேவைப்படவில்லை. ஜிங் யா இப்போது அவளுடன் தான் இருந்தாள். குளிர்ந்த குரலில் நான் பதிலளித்தேன், நீ வரவேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு பிறகு அழைப்பு உடனடியாக துண்டிக்கப்பட்டது. மங்கிய திரையையே நான் பார்த்து கொண்டிருந்தேன். என் முகத்தில் மெல்ல கசப்பான புன்னகை தோன்றியது. அவள் உண்மையாகவே என்னை பார்க்க விரும்பியிருந்தால் அழைப்பு அவ்வளவு சீக்கிரம் முடிந்திருக்காது. கடமைக்காக மட்டுமே அவள் கேட்டிருந்தாள். இருந்தும் அவளை நம்பும் அளவுக்கு நான் முட்டாளாக இருந்தேன். சிறிது நேரத்திற்கு பிறகு லூரான் என்னை பார்க்கச் சொல்லியிருந்த உணவகத்திற்கு நான் சென்றேன். என் பெயரை சொன்னதும் அந்த பணியாளர் மரியாதையுடன் என்னை மேல் தளத்தில் இருந்த தனி
அறைக்கு அழைத்துச் சென்றார். வழியில் 10 நிமிடங்களுக்கு முன்புதான் லூரான் மேசையை முன்பதிவு செய்ய அழைத்ததாக அவர் விளக்கினார். முக்கியமான வேலை ஒன்று வந்திருப்பதால் அவள் தாமதமாக வருவாள் என்றும் எனக்காக காத்திருக்காமல் உணவை தொடங்கச் சொல்லிவிட்டதாகவும் அவர் கூறினார். முன்பு வந்த தொலைபேசி அழைப்பை நினைவு கூர்ந்தபோது உண்மை தெளிவாக தெரிந்தது. அந்த முக்கியமான வேலை என்பது ஷிங்யாவுடன் நேரத்தை செலவிடுவது மட்டுமே. சொல்லப்போனால் அவள் பொய் சொல்லவில்லை. அவளை பொறுத்தவரை ஷிங்யாவுடன் செலவிடும் ஒவ்வொரு கணமும் மிக முக்கியமானது, அது எவ்வளவு சிறியதாக தோன்றினாலும் சரி. யதார்த்தத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. நான் தனி அறைக்குள் சென்று என் இருக்கையில் அமர்ந்தேன். பணியாளர் மேசையை சீரமைத்துவிட்டு ஒவ்வொரு உணவையும் ஒவ்வொன்றாக அறிமுகப்படுத்தினார். என் முன்னால் இருந்த கடல் உணவு வகைகளை பார்த்ததும் என் கண்களைச் சுருக்கினேன். வெளிநாட்டில் இருந்த ஆண்டுகளில் அடிக்கடி பரிமாறப்பட்டதால் கடல் உணவுகளை சாப்பிட்டு நான் சலிப்படைந்திருந்தேன். காலப்போக்கில் அது எனக்கு பிடிக்காமலேயே போய்விட்டது. சீனாவிற்கு திரும்பிய பிறகும் நான் அதை தொடுவதில்லை. கடந்த காலத்தில் லூரானுடன் சாப்பிடும்போது அவளுக்கு பிடித்தமான ஒன்று என்பதால் நான் கட்டாயப்படுத்தி சாப்பிடுவேன். ஆனால் இப்போது அவளுக்காக என்னை நான் வருத்திக் கொள்ள விரும்பவில்லை. கையை உயர்த்தி உணவுகளை எடுத்துவிடுமாறு பணியாளரிடம் கூறினேன். பணியாளர் சற்று தயங்கி பின் பணிவுடன் சொன்னார், ஐயா, செல்வி லூ ஏற்கனவே முழு உணவிற்கும் பணம் செலுத்திவிட்டார். பணியாளர் சற்று தயங்கிய பின் மரியாதையுடன் பேசினார். ஐயா, மிஸ் லூ இந்த முழு உணவிற்கும் பணம் செலுத்திவிட்டார். இவை எங்களின் மிக விலையுயர்ந்த உணவுகள். இவற்றை அகற்றுவதில் நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்களா? நாங்கள் இப்போது இதை திரும்ப எடுத்துக்கொண்டால் பணத்தை திரும்ப பெற முடியாது. நான் அமைதியாக தலையசைத்தேன். எனக்கு தெரியும். இவற்றை எடுத்துவிட்டு மெனுவில் உள்ள வேறொன்றை எனக்கு கொண்டு வாருங்கள். இதற்கு நான் இந்த கார்டு மூலம் நானே பணம் செலுத்துகிறேன். லூரு யான் அந்த உணவு முழுவதற்கும் வரவில்லை. இறுதியில் தொடர்ந்து காத்திருப்பதில் அர்த்தமில்லை என்று முடிவு செய்தேன். பில் செலுத்திய பிறகு நான் உணவகத்தை விட்டு வெளியேறி டாக்ஸியில் ஏறினேன். நாங்கள் பாதி தூரம் கூட சென்றிருக்க மாட்டோம். அதற்குள் லூரு யானிடமிருந்து பல குறுஞ்செய்திகள் என் போனில் வந்தன. நிங்மோ, இன்று இரவு நீங்கள் வேறு எங்காவது தங்க முடியுமா? ஷிங் யா திடீரென்று திரும்பி வந்துவிட்டான். அவனது பழைய வீடு இப்போது வசிக்கக்கூடிய நிலையில் இல்லை. மின்சாரம் பழுதுபார்க்கப்பட வேண்டும். அவனுக்கு உடல்நிலை சரியில்லை. அவனை பார்த்துக்கொள்ள யாருமில்லை. அதனால் அவனை இன்று இரவு நம் வீட்டில் தங்க வைக்க விரும்புகிறேன். எனக்காக இதை செய்ய முடியுமா? இது வேடிக்கையாக இருந்தது. ஒருபுறம் அவள் ஷிங்யாவை பார்த்துக் கொள்கிறாள், மறுபுறம் அவள் எங்களுக்கிடையிலான உறவை என்னிடமிருந்து மறைக்க முயற்சி செய்கிறாள். இந்த முறை அவளது கதையில் நடிப்பதில் எனக்கு விருப்பமில்லை. தயக்கமின்றி நான் பதில் அனுப்பினேன், அவன் வெறும் நண்பன் தானே. பிறகு ஏன் நம் உறவை அவனிடமிருந்து மறைக்க வேண்டும்? இதை எவ்வளவு காலம் என்னிடமிருந்து மறைக்கப் போகிறாய்? இரட்டை மேற்கோள் குறி. நீண்ட நேரம் கழித்துதான் அவள் பதிலளித்தாள். அவள் என் கேள்விகள் எதற்கும் பதில் அளிக்கவில்லை. அதற்கு பதிலாக ஒரு தேதியை மட்டும் அனுப்பினாள். ஜனவரி 18. முன்பு என்றால் இதன் அர்த்தம் எனக்கு புரிந்திருக்காது. ஆனால் இப்போது எல்லாம் தெளிவாக இருந்தது. ஜனவரி 18 ஷிங் யாவின் பிறந்த நாள். அன்று ஷிங்யா அவளது காதலை ஏற்றுக்கொண்டால் அவள் தயக்கமின்றி என்னை விட்டு பிரிவாள். ஒருவேளை அவன் மறுத்துவிட்டால் அவளுக்கு துணையாக நான் காத்திருப்பேன். அவள் முன்னேறினாலும் சரி, பின்வாங்கினாலும் சரி, அவளுக்காக ஒரு பாதையை முன்பே தயார் செய்துவிட்டாள். அவளது கணக்கீட்டை பார்க்கும்போது அவள் எவ்வளவு கவனமாக திட்டமிட்டுள்ளாள் என்று வியக்கத் தோன்றியது. துரதிர்ஷ்டவசமாக நான் அவளது சதுரங்க ஆட்டத்தில் ஒரு காயாக இருக்க விரும்பவில்லை. நான் அந்த செய்திக்கு பதில் அளிக்கவில்லை. அதற்கு பதிலாக போனை அணைத்துவிட்டு ஒரு நல்ல ஹோட்டலுக்கு செல்லுமாறு டிரைவரிடம் கூறினேன். தூங்குவதற்கு முன் சிறிது மது அருந்தினேன். மறுநாள் காலை வழக்கத்தை விட தாமதமாகவே எழுந்தேன். போனை ஆன் செய்ததும் டஜன் கணக்கான செய்திகள் திரையை நிரப்பின. அவற்றில் பெரும்பாலானவை லூருவானிடமிருந்தும் மீதமுள்ளவை அவரது நண்பர்களிடமிருந்தும் வந்தவை. நிங்மோ, எங்கே இருக்கிறாய்? ஏன் போனை எடுக்கவில்லை? ஏன் எந்த செய்திகளுக்கும் பதில் அளிக்கவில்லை? உனக்கு கோபமாக இருந்தால் இப்படி மறைந்து போய் எல்லோரையும் கவலைப்பட வைக்காதே. உன்னை தேடி லூருவான் இரவு முழுவதும் கிட்டத்தட்ட பைத்தியமாகிவிட்டாள். அந்த செய்திகளை படித்ததும் எனக்கு ஒரு ஏளன சிரிப்புதான் வந்தது. ஒரு இரவு போனை அணைத்து வைத்ததே அவர்களை பயமுறுத்தியது என்றால், நான் இந்த நகரத்தை விட்டு நிரந்தரமாக வெளியேறி உறவை முடித்துக் கொண்டால் அவர்கள் என்ன சொல்வார்கள்? அப்போதும் என்னை குழந்தைத்தனமாக நடந்து கொள்கிறேன் என்று குற்றம் சாட்டுவார்களா? அது மட்டுமல்லாமல் லூருவானுக்கு ஷிங் யா எவ்வளவு முக்கியம் என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். நான் நலமாக இருக்கிறேனா இல்லையா என்பதை அவர்கள் ஏன் உண்மையாக கவலைப்படப் போகிறார்கள்? இதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தபோது லூருவான் மீண்டும் அழைத்தார். நான் போனை எடுத்ததும் உடனே அவரது குரல் கேட்டது. ஷிங் யா எங்கள் வீட்டில் ஒரே ஒரு இரவுதான் தங்கினாள். இதற்கு ஏன் இவ்வளவு கோபப்படுகிறாய்? உனக்கு பிடிக்கவில்லை என்றால் என்னிடம் பேசியிருக்கலாம். இதுபோல மறைந்து போவது முற்றிலும் நியாயமற்றது. விளக்கம் சொல்வதற்கு எனக்கு நேரமும் இல்லை, விருப்பமும் இல்லை. பேச்சை முடித்துக்கொள்ள நான் சாதாரணமாக சொன்னேன், நான் கோபமாக இல்லை. போன் சார்ஜ் தீர்ந்து அணைந்துவிட்டது. இரட்டை மேற்கோள் குறி. எனது விளக்கத்தை அவர் உடனடியாக கேள்வி கேட்டார். அப்படியானால் இது ஏன் இதற்கு முன்பு நடந்ததில்லை? நீ எங்கிருந்தாலும் எப்போதும் எனது அழைப்புகளுக்கு பதில் அளிப்பாய். நேற்று இரவு மட்டும் ஏன் அப்படி நடந்தது? அவரது கேள்வி என்னை சில நொடிகள் மௌனமாக்கியது. என் எண்ணங்கள் பல ஆண்டுகளுக்கு பின்னோக்கிச் சென்றன. ஒரு நாள் இரவு லூருவானுக்கு கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டது. தனது செயலாளரை அழைக்க முயன்றபோது தவறுதலாக என்னை அழைத்தார். அவரது குரலை கேட்டதும் நள்ளிரவில் படுக்கையை விட்டு எழுந்து மருந்து வாங்கிச் சென்று அவருக்கு உதவினேன். கடந்த ஆண்டு அவர் வெளிநாட்டு பயணத்தில் இருந்தபோது எங்களுக்கிடையே 7 அல்லது 8 மணி நேர கால வித்தியாசம் இருந்தது. அவர் நேரத்தை மறந்துவிட்டு அதிகாலை 3 அல்லது 4 மணிக்கு அழைத்து ஆவணங்களை தேடித்தரச் சொல்வார். நான் ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து எழுந்து கணினியை ஆன் செய்து பாதுகாப்பு பதிவுகளை பார்த்து அவருக்கு தேவை
தேவையானதை கண்டுபிடித்து கொடுப்பேன். இதுபோன்ற தருணங்கள் எண்ணற்றவை. அவை ஒவ்வொன்றும் நான் அவரை எவ்வளவு ஆழமாக நேசித்தேன் என்பதற்கு சான்றாகும். இருப்பினும் நான் எவ்வளவு செய்தாலும் அதை அவர் கவனிப்பதாகவே தெரியவில்லை. இதை பற்றியெல்லாம் நினைத்தபோது என் குரலில் ஒரு விசித்திரமான வெறுமை தெரிந்தது. நான் எப்போதும் போனை ஆன் செய்து வைத்திருப்பேன், ஏனென்றால் உனக்கு தேவைப்படும்போது உனக்காக இருக்க விரும்பினேன். ஆனால் நேற்று இரவு உனக்கு நான் தேவையில்லை. எனது தொனியில் இருந்த மாற்றத்தை கேட்டு லூருவானின் இதயம் லேசாக நடுங்கியது. நாங்கள் ஒன்றாக இருந்த 7 ஆண்டுகளில் நான் எப்போதும் அவளது விருப்பப்படியே நடந்து கொண்டேன், அரிதாகவே வாதிட்டேன். நாங்கள் ஒருபோதும் உண்மையாக சண்டையிட்டதில்லை. அவள் பல விஷயங்களை என்னிடமிருந்து மறைத்தாள், நான் அரிதாகவே அவளிடம் கேள்வி கேட்டேன். நான் காயப்பட்ட போதும் அவளது ஒரு புன்னகை அனைத்தையும் மறக்கச் செய்ய போதுமானதாக இருந்தது. காலையில் காலை உணவிலிருந்து இரவு உணவு வரை அவளுக்கு பிடித்த ஒவ்வொரு சிறிய விஷயத்திலும் நான் கவனம் செலுத்தி வந்தேன். ஆழ்மனதில் லூரு யான் கூட நான் சிறந்த துணையாக இருந்தேன் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டியிருந்தது. அந்த நினைவுகள் மீண்டும் வந்தபோது அவளது குரல் மெல்ல மென்மையடைந்தது. நேற்று இரவு உன்னை நினைத்து நான் கவலைப்பட்டேன் என்பது எனக்கு தெரியும். நான் கோபத்தில்தான் அந்த விஷயங்களை சொன்னேன். மன்னிக்கவும் நிங்மோ, நான் வந்து உன்னை பார்க்கிறேன். ஆனால் அவளை சந்திக்கும் விருப்பம் எனக்கு இனி இல்லை. அதன் தேவை இல்லை. அடுத்த 15 நாட்களுக்கு நான் லூருவானை ஒருமுறை கூட பார்க்கவில்லை. எனக்கு துணையே இல்லை என்பது போல நான் வாழ்ந்தேன். நான் அவளை ஒருபோதும் அழைக்கவில்லை, ஒரு செய்தியும் அனுப்பவில்லை. அப்படியிருந்தும் ஷிங்கியின் சமூக ஊடக பதிவுகள் மூலம் அவளது வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தையும் என்னால் பார்க்க முடிந்தது. கேள்விகள் கேட்பதிலோ அல்லது அவர்கள் இருவரும் என்ன நினைக்கிறார்கள் என்று புரிந்து கொள்வதிலோ எனக்கு ஆர்வமில்லை. என்னை பொறுத்தவரை கடந்து செல்லும் ஒவ்வொரு நாளும் கடைசி நாளுக்கான எண்ணுதலாக மட்டுமே இருந்தது. புத்தாண்டு நெருங்கி வந்தது. வெளியே பனி பெய்து கொண்டிருந்தது. என் மனநிலை ஆச்சரியப்படும் வகையில் அமைதியாக இருந்தது. போர்வையை போர்த்திக் கொண்டு ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்து இரவு முழுவதும் ஒரு படம் பார்த்தேன். காலை நேரத்தில் புத்தாண்டை கொண்டாட நகரம் முழுவதும் பட்டாசுகள் வெடித்தன. சற்று சோர்வாக உணர்ந்ததால் நாட்காலியில் சாய்ந்து அமர்ந்தேன். நான் நாட்காலியில் சாய்ந்து அமர்ந்து என் தொலைபேசியை பார்க்கத் தொடங்கினேன். இரவு முழுவதும் அறை அமைதியாக இருந்தது. ஆனால் திடீரென்று யாரோ உள்ளே வருவதை கேட்டேன். நான் நிமிர்ந்து பார்த்தபோது லூருவான் போதையில் தள்ளாடிக்கொண்டு உள்ளே வருவதை கண்டேன். அவளது கைகளில் ஷாப்பிங் பைகள் நிறைந்திருந்தன. அவள் வரவேற்பறைக்குள் தள்ளாடிக்கொண்டு வந்து பைகளை சோபாவில் வீசிவிட்டு என் முன்னால் ஒவ்வொன்றாக திறக்கத் தொடங்கினாள். இன்று உனக்காக இந்த 2 ஸ்கார்ஃப்களை வாங்கினேன். மற்றும் இந்த ரோலக்ஸ் கடிகாரம். இதை உனக்காக சில நாட்களுக்கு முன்பே தேர்ந்தெடுத்தேன். இவை உனக்கான புத்தாண்டு பரிசுகள். நிங்மோ, உனக்கு இவை பிடித்துள்ளதா? அவள் உற்சாகமாக பரிசுகளை என் மடியில் ஒவ்வொன்றாக குவித்து அன்பைப் போல தோன்றும் உணர்வுகளை வெளிப்படுத்தினாள். சிறிது நேரத்திற்கு பிறகு அவளுக்கு சூடாக இருப்பதாக புகார் செய்தாள். தன்னுடைய ஸ்கார்ஃபை தூக்கி எறிந்துவிட்டு என் கையை பிடித்துக்கொண்டு மன்னிப்பு கேட்கத் தொடங்கினாள். தயவு செய்து என்னை மன்னித்துவிடு. கடந்த சில நாட்களாக நான் மிகவும் பிஸியாக இருந்தேன். நான் உன்னை அப்படி நடத்தி இருக்கக்கூடாது. இரட்டை மேற்கோள் குறி. நிங்மோ, நீ என்னை மன்னிப்பாயா? இனிமேல் நாம் நன்றாக இருப்போம். அவள் பேசும்போது எனக்கு அருகில் வந்து முத்தமிட முயன்றாள். ஆனால் அவள் உடலிலிருந்து வந்த மதுவின் நெடி எனக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தியது. அவள் திடீரென ஏன் இப்படி நடந்து கொள்கிறாள் என்பது எனக்கு புரியவில்லை. மிகவும் சிரமப்பட்டு நான் அவளை அமைதிப்படுத்தி படுக்கையறைக்கு சென்று தூங்குமாறு சம்மதிக்க வைத்தேன். அவள் இறுதியில் தூங்கியதும் சோபாவைச் சுற்றி சிதறியிருந்த ஷாப்பிங் பைகளை எடுத்துவிட்டு என் கைபேசியை எடுத்தேன். சமூக ஊடகங்கள் புத்தாண்டு பதிவுகளால் நிறைந்திருந்தன. அனைவரும் மகிழ்ச்சியையும் கொண்டாட்டங்களையும் அன்பையும் பகிர்ந்து கொண்டிருந்தனர். அத்தனை பதிவுகளுக்கு இடையில் ஒன்று என் கவனத்தை ஈர்த்தது. அது ஷிங்ஓய் அன் சமீபத்திய பதிவு. இந்த ஆண்டின் முதல் பனிப்பொழிவுடன் என் வாழ்விற்கு புதிய மற்றும் சிறந்த துணையை நான் கண்டு கொண்டேன். அந்த வார்த்தைகளை வாசித்த அந்த நொடியே எனக்கிருந்த அனைத்து சந்தேகங்களும் மறைந்தன. முந்தைய இரவு லூரு யான் ஏன் இவ்வளவு குடிபோதையில் வீட்டிற்கு வந்தாள், ஏன் திடீரென என் மீது இவ்வளவு பாசத்தை பொழிந்தாள் என்பது இப்போது எனக்கு தெளிவாக புரிந்தது. உண்மை மிகவும் எளிமையானது. அவள் நீண்ட காலமாக காதலித்தவன் மீண்டும் வேறொரு உறவில் இணைந்திருந்தான். என் கண்களில் கசப்பான உணர்வு வெளிப்பட்டது. என் கையை உயர்த்தி மணிக்கட்டில் இருந்த ரோலக்ஸ் கடிகாரத்தை கழற்றி அமைதியாக மேஜை மீது வைத்தேன். அடுத்த சில நாட்களில் லூருயானின் நடத்தை முற்றிலும் மாறியது. அவள் வேறொரு நபரைப் போல தெரிந்தாள். ஒரு நாள் நகரின் மறுமுனையில் உள்ள உணவகத்தில் கிடைக்கும் இனிப்பு வகையை சாப்பிட விரும்புவதாக நான் சாதாரணமாக சொன்னேன். உறைய வைக்கும் குளிரையும் பனிப்பொழிவையும் பொருட்படுத்தாமல் அவள் உடனே வெளியே சென்று அதை வாங்கி வந்தாள். எனக்கு உடல்நலம் சரியில்லாதபோது அவள் எனக்காக பதார்த்தங்களை சமைத்தாள். மற்றொரு சமயம் நாங்கள் ஒன்றாக தொலைக்காட்சி பார்த்துக் கொண்டிருந்தபோது பயண விளம்பரத்தை பார்த்த என் கவனம் சற்று அதில் ஈர்க்கப்பட்டது. மறுநாளே புத்தாண்டுக்கு பிறகு நீண்ட விடுமுறைக்கு அவள் திட்டமிடத் தொடங்கினாள். ஒருவேளை அவளுடைய இதயம் உண்மையிலேயே உடைந்திருக்கலாம். அதனால்தான் அவள் முன்பை விட அதிக அக்கறையுடன் என்னை கவனித்துக் கொள்கிறாளோ என்னவோ. துரதிர்ஷ்டவசமாக நான் மீண்டும் ஏமாறப் போவதில்லை. அன்பான அர்ப்பணிப்புள்ள காதலியாக அவள் நடிக்கும் அந்த நாடகத்தை நான் அமைதியாக பார்த்துக் கொண்டிருந்தேன். நான் சொன்ன ஒவ்வொரு சிறு விஷயத்தையும் அவள் கவனமாக நினைவில் வைத்துக்கொண்டு என்னை மகிழ்ச்சிப்படுத்த அவள் முயற்சி செய்வதை பார்த்தேன். பனிப்பொழிவு நின்ற பிறகு என் அம்மா எனக்கு சில திருமண உடை வடிவமைப்புகளை அனுப்பினார். சோபாவில் படுத்துக்கொண்டு அந்த படங்களை ஒவ்வொன்றாக பெரிதாக்கி கவனமாக பார்த்தேன். நான் கவனிக்காத வேளையில் லூருயான் மெதுவாக அறைக்குள் நுழைந்தாள். நான் எதிர்வினை ஆற்றும் முன்பே அவள் திடீரென்று என் கையிலிருந்து போனை பறித்தாள். நிங்மோ, ஏன் திருமண ஆடைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறாய்? நான் என் கண்களை தாழ்த்தி அமைதியாக பதிலளித்தேன். என் நண்பர்களில் ஒருவருக்கு விரைவில் திருமணம் நடக்கப் போகிறது என்று முன்பே சொல்லியிருந்தேனே. அவரது அசல் உடையில் ஒரு பிரச்சனை இருந்ததால் அவர் புதிய வடிவமைப்புகளை பார்க்கிறார். அவர் எனது கருத்தை கேட்டார். என் முகத்தில் பதற்றத்தை காணாததால் அவளது சந்தேகம் மெல்ல மறைந்தது. அவள் தொலைபேசியை திருப்பித் தந்து, உன் நண்பரின் திருமணம் எப்போது என்று கேட்டாள். ஜனவரி 19ஆம் தேதி. அப்படியானால் நானும் உன்னுடன் வருகிறேன். என் முகத்தில் ஒரு விசித்திரமான புன்னகை தோன்றியது. நேராக அவள் கண்களை பார்த்து, நீ உண்மையில் வர விரும்புகிறாயா என்று கேட்டேன். லுரு யான் சில நொடிகள் அமைதியாக நின்று பின் வழக்கத்திற்கு மாறான ஒரு புன்னகையை சிந்தினாள். சமயம் வரும்போது பார்க்கலாம். அடுத்தடுத்த நாட்களில் நான் அமைதியாக புறப்படுவதற்கு
பேசுவதற்கு தயாரானேன். அந்த உரையாடலுக்குப் பிறகு லூரு யான் மீண்டும் என்னிடமிருந்து விலகியிருந்தாள். அவள் அதிக நேரத்தை சிந்தனையிலேயே கழித்தாள், ஏதோ ஒரு பாரத்தை சுமப்பது போல. ஆனால் அவளது சோகம் என்னை இனி பாதிக்கவில்லை. அவளுக்கு முன்னாலேயே நான் என் பொருட்களை பொதி செய்யத் தொடங்கினேன். கல்லூரி படிப்பை முடித்த பிறகு நாங்கள் இந்த வீட்டிற்கு வந்து 6 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இடம் முழுதும் என் உடைமைகளும் எண்ணற்ற நினைவுகளும் நிறைந்திருந்தன. இறுதியில் முக்கியமான சில பொருட்களை மட்டும் தேர்ந்தெடுத்து என் சூட்கேஸில் அடைத்துக் கொண்டேன். சிறிது காலத்திலேயே ஜனவரி 18ஆம் தேதி வந்தது. வெளியே வானிலை மிக மோசமாக இருந்தது. கார்மேகங்கள் வானை மறைத்தன. எப்போது வேண்டுமானாலும் புயல் வீசக்கூடும் போலிருந்தது. வெளியே உள்ள சூழலை பார்த்து எங்கள் வீட்டு பணியாளர் என்னிடம், திரு நிங், வானிலை மோசமாக இருக்கிறது, நாம் சற்று முன்னதாகவே விமான நிலையத்திற்கு புறப்பட வேண்டாமா என்று கேட்டார். விமான நிலையம் என்ற வார்த்தையை கேட்டதும் லூரு யான் திடீரென சோபாவிலிருந்து தலையை உயர்த்தினாள். விமான நிலையமா? நீ ஏன் விமான நிலையத்திற்கு செல்கிறாய்? நான் அமைதியாக, நாளை ஒரு திருமணத்தில் கலந்து கொள்கிறேன். நீ யோசித்து சொல்வதாக சொன்னாயே, முடிவு செய்துவிட்டாயா என்று கேட்டேன். அவள் சில நொடிகள் மௌனமாக இருந்துவிட்டு பதிலளித்தாள். இரட்டை மேற்கோள் குறி, அது மிகவும் தொலைவில் இருக்கிறது, என்னால் வர முடியாது, ஆனால் நான் உன்னை விமான நிலையத்தில் விடுகிறேன். அவளது பதில் என்னை ஆச்சரியப்படுத்தவில்லை. நான் கைகளை துடைத்துவிட்டு படுக்கையறைக்கு சென்று என் சூட்கேஸை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தேன். நாங்கள் வீட்டின் நுழைவாயிலை அடைந்தபோது லூரு யான் ஏற்கனவே காரின் அருகே காத்துக் கொண்டிருந்தாள். நான் பயணிகள் இருக்கையில் ஏறி சீட் பெல்ட்டை அணிந்து கொண்டேன். அந்த தருணத்தில் அவளது தொலைபேசியில் திடீரென ஒரு செய்தி அறிவிப்பு வந்தது. அவள் அவசரமாக திரையை திறந்தாள். அவளது கண்களில் உற்சாகம் தெரிந்தது. பிறகு அவள் காரின் கதவை தள்ளிவிட்டு வெளியே வரத் தொடங்கினாள். பாதி வழியில் அவள் என்ன செய்கிறோம் என்பதை உணர்ந்ததாக தெரிந்தது. என்னை நோக்கி திரும்பி அவள் விரைவாக விளக்கினாள், வேலையில் அவசரமாக ஏதோ ஒன்று வந்துவிட்டது, நான் உடனடியாக அங்கு செல்ல வேண்டும். உன்னை விமான நிலையத்திற்கு அழைத்துச் செல்ல டிரைவரிடம் கூறுகிறேன். பல ஆண்டுகள் ஒன்றாக இருந்த பிறகு அவள் பொய் சொல்கிறாள் என்பதை ஒரே பார்வையில் என்னால் அறிய முடிந்தது. அவள் முகத்தில் இருந்த பதற்றமும் கண்களில் இருந்த உற்சாகமும் அனைத்தையும் காட்டிக் கொடுத்தன. இருந்தாலும் அவள் சொன்ன பொய்யை நான் வெளிப்படுத்தவில்லை. நான் அமைதியாக தலையசைத்தேன். நான் சாதாரணமாக தலையசைத்தேன். டிரைவர் வருவதற்குள் லூருயன் ஏற்கனவே ஷிங்காவின் ஸ்போர்ட்ஸ் காரில் அமர்ந்திருந்தாள். அது இப்பதான் அபார்ட்மெண்டிற்கு வெளியே வந்து நின்றது. அவள் ஜன்னலை கீழே இறக்கி என்னை பார்த்து புன்னகையுடன் கையசைத்தாள். நிங்மோ, நீ எப்போது திரும்பி வருகிறாய்? என் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை தோன்றியது. உண்மை என்னவென்றால், நான் இந்த நகரத்தை விட்டு வெளியேறினால் மீண்டும் ஒருபோதும் திரும்பி வரமாட்டேன். ஆனால் நான் அவளது கேள்விக்கு பதிலளிக்கவில்லை. நான் சாதாரணமாக என் கையை உயர்த்தி திரும்ப அசைத்தேன். லூருயன் அதை பற்றி பெரிதாக நினைத்ததாக தெரியவில்லை. சிறிது நேரத்தில் அவள் ஷிங் யாவுடன் காரில் சென்று விட்டாள். நான் என் காரின் பின் இருக்கையில் அமர்ந்து அவர்களுடைய கார் தூரத்தில் மறைவதை பார்த்துக் கொண்டிருந்தேன். அது முழுவதுமாக பார்வையை விட்டு மறைந்ததும் நான் அமைதியாக டிரைவரிடம் போகலாம் என்றேன். வானத்திலிருந்து லேசான மழை பெய்ய தொடங்கியிருந்தது. சிறிய நீர்த்துளிகள் ஜன்னல்களை மூடின. வெளியே இருந்த அனைத்தையும் மெல்ல மங்கச் செய்தன. சிறிது நேரத்திலேயே எதுவும் தெளிவாக தெரியவில்லை. ஆனால் நான் எதையும் பார்க்க விரும்பவில்லை. கண்களை மூடிக்கொண்டு என் மனதில் இறுதியாக ஒன்றை சொன்னேன். பிடாயி, லூருயன். நான் விமானத்தில் ஏறுவதற்கு சற்று முன்பு என் தந்தையிடமிருந்து அழைப்பு வந்தது. விமான நிலையத்திலிருந்து என்னை அழைத்து வர ஷியாவை அனுப்ப நான் எந்த நேரத்தில் வருவேன் என்று அவர் கேட்டார். நான் எவ்வளவு சீக்கிரம் வீட்டிற்கு செல்ல விரும்பியதால் தயக்கமின்றி ஒப்புக்கொண்டேன். முந்தைய இரவு எனக்கு சரியாக தூக்கம் இல்லை. எனவே விமானத்தில் என் இருக்கையில் அமர்ந்தவுடன் சோர்வு என்னை கவ்விக்கொண்டது. முழு 2 மணி நேர பயணமும் நான் தூக்கத்திலேயே கழிந்தது. வருகை வாயிலிலிருந்து வெளியே வந்தவுடன் யாரோ திடீரென்று என் முன்னால் வந்து நின்றனர். அவள் மிகவும் அழகான ஒரு இளம் பெண். மரியாதையுடன் புன்னகைத்து அவள் சொன்னாள், திரு நிங், உங்களை அழைத்து வர நிங் மாமா என்னை அனுப்பினார். அவளது இனிய குரலை கேட்டதும் நான் கண்களைச் சுருக்கி அவளை கவனமாக பார்த்தேன். இவள் ஷியாவா என்று நான் நினைத்தேன். ஆனால் குழப்பமடையாமல் இருக்க முடியவில்லை. என் தந்தை குறிப்பிட்ட டிரைவர் எப்படி இவ்வளவு இளம் பெண்ணாக இருக்க முடியும்? இருந்தாலும் நான் அதை பற்றி அதிகமாக நினைக்கவில்லை. காரில் ஏறிய பிறகு ஜன்னல் ஓரத்தில் சாய்ந்து மீண்டும் விரைவாக தூங்கிவிட்டேன். நான் விழித்தெழுந்தபோது ஜன்னலுக்கு வெளியே இருந்த அந்த அந்நிய பங்களா என் கவனத்தை ஈர்த்தது. நான் அதிர்ச்சியில் எழுந்து அமர்ந்து, நாம் எங்கே இருக்கிறோம்? இது என் வீடு இல்லை என்று கேட்டேன். சியாவோய் மென்மையாக புன்னகைத்தாள். இரட்டை மேற்கோள் குறி, இன்று இல்லை, ஆனால் நாளை முதல் இதுதான் உங்கள் வீடு. என் குழப்பத்தைக் கண்ட அவள் சுருக்கமாகச் சொன்னால், இது உங்கள் திருமண வீடு. இதை உங்கள் தேனிலவு இல்லம் என்றும் சொல்லலாம் என்று கூறினாள். திருமண வீடு. அந்த வார்த்தைகளை கேட்டபோதுதான் எனக்கு ஒரு விஷயம் புரிந்தது. என் திருமணம் உண்மையில் நாளைதான். நான் கார் கதவை திறந்து வெளியே வந்து அந்த பிரம்மாண்டமான பங்களாவை நோக்கி மெதுவாக நடந்தேன். சியாவோய் எனக்கு பின்னால் வந்தாள். சுற்றியுள்ள இடத்தை பார்த்தபடியே நான் கேள்விகளை கேட்கத் தொடங்கினேன். நான் மணக்கும் பெண்ணின் பெயர் உனக்கு தெரியுமா? என் கேள்வி அவளை ஆச்சரியப்படுத்தியது போலிருந்தது. சிறிது இடைவெளிக்கு பிறகு அவர் பெயர் பீனிங்பிங் என்று பதிலளித்தாள். அந்த பெயரை கேட்டதும் என் புருவங்கள் லேசாக சுருங்கின. மனதில் ஒரு விசித்திரமான உணர்வு தோன்றியது. பி என்ற குடும்ப பெயர் கொண்ட பெரிய பணக்கார குடும்பம் எதையும் என்னால் நினைவுகூர முடியவில்லை. இருப்பினும் நான் பல வருடங்களாக வீட்டை விட்டு தள்ளி இருந்ததால் தற்போதைய நிலவரம் எனக்கு தெரியாமல் இருக்கலாம். அந்த எண்ணத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு நான் தொடர்ந்து கேள்விகளை கேட்டேன். திருமணம் எங்கே நடக்கிறது? பாங் அண்ட் வில்லாவில். நாளை திருமணம் எத்தனை மணிக்கு தொடங்குகிறது? காலை 11 மணிக்கு. சிறிது நேரத்தில் நாங்கள் பங்களாவின் நுழைவாயிலை அடைந்தோம். என் முன்னே இருந்த பிரம்மாண்டமான கதவை பார்த்தபடி என் சூட்கேஸை எடுக்க திரும்பினேன். நான் அதன் கைப்பிடியை பிடிக்க முயன்று நின்றேன். இதற்கிடையில் பங்களாவிற்கு வந்ததும் நான் என் சூட்கேஸை எடுக்க திரும்பினேன். நான் அதை நானே எடுத்துக்கொள்கிறேன். நீ இப்போது வீட்டிற்கு போகலாம். என் வார்த்தைகளை கேட்டும் சியாவோய் அங்கேயே நின்றிருந்தாள். அவள் பதிலளிக்கவோ அல்லது அங்கிருந்து கிளம்பவோ எந்த முயற்சியும் செய்யவில்லை. நிலைமை சற்று விசித்திரமாக இருந்தது. என்ன நடக்கிறது என்று கேட்க இருந்தபோது மேல்மாடி பால்கனியிலிருந்து திடீரென என் தாயின் குரல் கேட்டது. நிங்மோ வந்துவிட்டான். சீக்கிரம் உள்ளே வா, உன் புதிய வீட்டை பார். நான் உடனடியாக மேலே பார்த்து அவருக்கு
பதிலளித்தேன். பிறகு குனிந்து என் சூட்கேஸின் கைப்பிடியை பிடித்து இழுக்க முயன்றேன். ஆச்சரியமாக அது நகரவே இல்லை. குழப்பத்துடன் நான் பின்னோக்கி பார்த்தேன். அந்த நேரத்தில் என் தாய் பால்கனியிலிருந்து கையை அசைத்துச் சிரித்தார். சியாவோ பி, நீயும் மேலே வா. எப்படியும் நாளைதானே திருமணம், அதனால் வெட்கப்பட தேவையில்லை. அவர் அந்த வார்த்தைகளைச் சொன்ன அந்த நொடியில் என் மனதில் ஏதோ மின்னியது. முன்பு அந்த ஓட்டுநர் தன்னை சியாவோ பி என்று அறிமுகப்படுத்திக் கொண்டாள். என் வருங்கால மனைவியின் பெயர் பி நிங்பிங். தொடர்பை உணர்ந்ததும் நான் அங்கேயே உறைந்து போனேன். தூக்கத்தின் கடைசி தடயமும் உடனடியாக மறைந்தது. மெதுவாக என் தலையை உயர்த்தியபோது அவளது புன்னகைக்கும் கண்களை சந்தித்தேன். என் முகத்தில் இருந்த அதிர்ச்சியை கண்டதும் பிங் நிங் பியிங் என்ன நடந்தது என்பதை உடனே புரிந்து கொண்டாள். புன்னகையுடன் அவள் தன் கையை என் பக்கம் நீட்டினாள். நான் என்னை சரியாக அறிமுகப்படுத்திக் கொள்ள மறந்துவிட்டேன் என்று நினைக்கிறேன். பின்பு அவள் நிதானமாக தன் முழு பெயரை என்னிடம் சொன்னாள். என் முகத்தில் உடனடியாக தர்மசங்கடம் தோன்றியது. நான் விரைவாக அவள் கையை குலுக்கி பதிலுக்கு என் அறிமுகத்தை கொடுத்தேன். என் குரல் சற்று சங்கடமாக ஒலித்தது, ஏனெனில் நடந்த அனைத்தையும் புரிந்து கொள்ள என் மூளை இன்னும் முயன்று கொண்டிருந்தது. என் எதிர்வினையைக் கண்டு பிண்டிங் பிங் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. தன் வாயை மூடிக்கொண்டு அவள் புன்னகையுடன் பரவாயில்லை, வருங்காலத்தில் நாம் ஒருவரை ஒருவர் தெரிந்து கொள்ள நிறைய நேரம் இருக்கும் என்றாள். அதே நேரத்தில் லூருயான் சிங் தேர்ந்தெடுத்த உணவகத்திற்கு ஏற்கனவே வந்துவிட்டாள். தனி அறைக்குள் நுழைவதற்கு முன் தன் உடையை சரிசெய்து கொள்ள அவள் சிறிது நின்றாள். அப்போதுதான் அவள் போனில் பல அறிவிப்புகள் தோன்றின. அவற்றில் ஒன்று நிங்மோ தனது விமானத்தில் ஏறிவிட்டார் என்பதை உறுதிப்படுத்தும் டிரைவரின் செய்தி. சிறிது நேரம் திரையை பார்த்த பிறகு அவர் பாதுகாப்பாக வந்தடைந்ததும் தனக்கு தெரிவிக்குமாறு ஒரு செய்தியை அனுப்பினாள். தன்னை அமைதிப்படுத்திக் கொள்ள ஆழமாக மூச்சை இழுத்துவிட்டு கதவை தள்ளி அறைக்குள் நுழைந்தாள். அறையில் இருந்த அலங்காரங்கள் உடனடியாக அவள் கவனத்தை ஈர்த்தன. அனைத்தும் வெள்ளையாக இருந்தன. கேக் வெள்ளையாக இருந்தது, பூக்கள் வெள்ளையாக இருந்தன. விருந்தினர்களில் பெரும்பாலானோர் கூட வெளிர்நிற ஆடைகளை அணிந்திருந்தனர். ஒரு கணம் அது பிறந்தநாள் விழாவை விட திருமண விழாவைப் போல தெரிந்தது. கூட்டத்திற்கு இடையே சிங் யாவை அவள் கண்கள் விரைவாக கண்டறிந்தன. அவள் அவரை பார்த்த அந்த கணமே அவள் இதய துடிப்பு அதிகரித்தது. அவரை நோக்கி நடந்து சென்றபோது அவரது நண்பர்கள் சிலர் கிண்டலாக பேசிக்கொள்வதை கேட்டாள். அவர்களில் ஒருவர் சிரித்துக்கொண்டு, நீ அவளை இவ்வளவு காலம் மறைத்து வைத்திருந்தாய், இன்று இரவு அவளை அனைவருக்கும் அறிமுகப்படுத்த வேண்டும் என்றார். சிங் புன்னகைத்து, என்ன அவசரம், நான் என் பிறந்தநாள் விருப்பத்தை கேட்கும்போது நீங்கள் அனைவரும் அதிர்ச்சியடைவீர்கள் என்று பதிலளித்தார். விருப்பம் என்ற வார்த்தையை கேட்டதும் ஒரு மாதத்திற்கு முன்பு நடந்த தன் பிறந்தநாள் விழா லூ யானுக்கு உடனடியாக நினைவுக்கு வந்தது. அவளது கண்களில் மெதுவாக நம்பிக்கை தோன்றியது. அந்த பழைய வாக்குறுதி கடைசியில் உண்மையாக போகிறதா என்று அவளால் எண்ணாமல் இருக்க முடியவில்லை. பதற்றத்தினால் அவள் மாலை முழுவதும் அதிகமாக குடித்துக் கொண்டிருந்தாள். பிறந்தநாள் கேக் கொண்டு வரப்பட்டபோது அவள் கைகள் ஏற்கனவே நடுங்கிக் கொண்டிருந்தன. அவளது நண்பர்கள் கேலியான புன்னகையுடன் அவளை சுற்றி நின்றார்கள். உன் கனவு நனவாகப் போகிறது, எப்படி உணர்கிறாய்? லூருயான் வெட்கத்துடன் தலையை குனிந்து கொண்டு எதுவும் சொல்லவில்லை. எல்லாவற்றையும் அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்த ஷென்சுக்ஷினுக்கு திடீரென ஏதோ ஒன்று நினைவுக்கு வந்தது. அவள் லூருயானின் தோள் மீது கை வைத்து, இது உண்மையிலேயே நடந்தால் நிங்மோவின் நிலை என்ன என்று கேட்டாள். நிங்மோவின் பெயர் குறிப்பிடப்பட்ட தருணத்தில் லூருயானின் முகத்தில் இருந்த புன்னகை உறைந்து போனது. அவள் நெஞ்சில் ஒருவித அசௌகரியமான உணர்வு ஏற்பட்டது. அவளது எதிர்வினையைக் கண்ட அவளது நண்பர்கள் உடனடியாக அவளுக்கு ஆறுதல் கூறத் தொடங்கினர். நீ அவனை பிரியப் போகிறாய் என்றால் இப்போதே அதை செய்துவிடு. அவன் சாதாரணமான ஒரு பையன்தான், அது கடினமாக இருக்காது. அவன் ஏதாவது பிரச்சனை செய்தால் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். அவர்களின் வார்த்தைகளால் ஊக்கம் பெற்ற லூருயான் கடைசியில் தனது தொலைபேசியை எடுத்து தட்டச்சு செய்ய தொடங்கினாள். திரையில் சில வார்த்தைகள் தோன்றின, ஆனால் அவளது விரல் சென்ட் பொத்தானுக்கு மேலே நின்றது. அவளது தயக்கத்தைக் கண்ட அவளது நண்பர்களில் ஒருவர் அவளது கையை பிடித்து அவளுக்காக அந்த பொத்தானை அழுத்தினார். சிறிது நேரத்தில் அவள் எனக்கு முன்பு அனுப்பிய செய்தியின் கீழே ஒரு புதிய செய்தி தோன்றியது. இது பிரிவதை பற்றியதாக இருந்தது. அந்த இரண்டு செய்திகளுக்கும் இடையே 3 மணி நேர இடைவெளி இருந்தது. அப்போது எனது விமானம் தரையிறங்கியிருந்தது, அதாவது நான் அதை ஒருவேளை பார்த்திருப்பேன். லூருயான் அந்த எண்ணங்களில் மூழ்கியிருந்தபோது அவளது நண்பர்கள் அவளை அறையின் மையப்பகுதிக்கு இழுத்துச் சென்றனர். பிறந்தநாள் பாடல்கள் மற்றும் கைதட்டல்களுக்கு மத்தியில் ஜிங்கி கைகளை கூப்பி கண்களை மூடிக்கொண்டான். பிறகு அவன் தன் விருப்பத்தை வேண்டினான். வரும் ஆண்டு சிறப்பாக அமைய வேண்டும், அடுத்த ஆண்டு நான் ஜிஷாவுடன் சேர்ந்து என் பிறந்தநாள் விருப்பத்தை வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்த வார்த்தைகள் பேசப்பட்ட தருணத்தில் லூருயானின் முகம் வெளிரி போனது. இதற்கிடையில் மற்ற அனைவரும் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தனர். ஜிஷா யார்? அவளை மறைத்து வைக்காதே, அவளை அறிமுகப்படுத்து. சிரிப்பு மற்றும் உற்சாகத்திற்கு மத்தியில் ஷிங்யாவின் முகம் சற்று சிவந்தது. நாணத்துடன் புன்னகைத்து அவன் கடைசியில் அவள் என் காதலி என்று ஒப்புக்கொண்டான். அப்போது கதவு திறந்தது. அதிர்ச்சியூட்டும் வகையில் அழகான ஒரு இளம்பெண் அறைக்குள் நுழைந்தாள். அனைவரிடமும் நலம் விசாரித்த பிறகு அவள் தன்னை ஷூஜியா என்று அறிமுகப்படுத்திக் கொண்டு தான் ஷிங்யாவின் காதலி என்பதை உறுதிப்படுத்தினாள். அறை உடனடியாக இன்னும் அதிக சத்தமாக மாறியது. ஷிங்யா அவளது கையை பிடித்து அவளை தனது நண்பர்கள் அனைவருக்கும் பெருமையுடன் அறிமுகப்படுத்தினான். இதற்கிடையில் லூருயான் ஒரு மூலையில் தனியாக அமர்ந்து ஒரு கிளாசுக்கு பிறகு ஒன்றாக குடித்துக் கொண்டிருந்தாள். இரவு நேரமாகி அனைவரும் குடித்திருந்த நிலையில் ஷென்சுகென் திடீரென எழுந்து ஷிங்காவை நோக்கி நேரடியாக நடந்தாள். அனைவரின் ஆச்சரியமான முகங்களையும் பொருட்படுத்தாமல் அவள் தன் தோழிக்காக பேசினாள். லூருயானுக்கு நீ கொடுத்த வாக்குறுதியை மறந்துவிட்டாயா? அந்த கேள்வியை கேட்டதும் ஷுஜியா கூட ஆர்வமடைந்தாள். ஷிங்காவின் முகம் உடனடியாக இருண்டது, ஆனால் ஷென்சுகென் குடிபோதையில் இருந்ததால் அதை பொருட்படுத்தவில்லை. மற்ற நண்பர்கள் சிலரும் சேர்ந்து பல ஆண்டுகளுக்கு முன்பு அவன் கொடுத்த திருமண வாக்குறுதியை அவனுக்கு நினைவூட்டினர். ஷுஜியாவின் புன்னகை மெல்ல மறைந்தது. ஷிங்யாவை நேராக பார்த்து அவள் கேட்டாள், அது உண்மையா? ஷிங்யா விரைவாக தன் தலையை அசைத்தான். குடிபோதையில் சொன்ன ஒரு நகைச்சுவையை யாராவது எப்படி தீவிரமாக எடுத்துக்கொள்ள முடியும்? அன்று நான் தனிமையில்
அறையில் இருந்தேன். இப்போது நிலைமை மாறிவிட்டது. எனக்கு ஏற்கனவே ஒரு தோழி இருக்கிறாள். அவன் நேரடியாக மறுத்தது லூரு யானின் இதயத்தில் கத்தி குத்தியது போல் இருந்தது. அவள் தன் மார்பை பிடித்துக் கொண்டு சோஃபாவை ஊன்றி மெதுவாக எழுந்தாள். பிறகு அனைவரும் ஆச்சரியப்படும் வகையில் அவள் திடீரென சிரிக்கத் தொடங்கினாள். நிச்சயமாக அது வெறும் நகைச்சுவைதான். எனக்கும் ஏற்கனவே ஒரு காதலன் இருக்கிறான். அந்த பதிலை கேட்ட சுஜிக்சியா மீண்டும் புன்னகைத்தாள். ஜிங்யாவின் கையை பிடித்துக்கொண்டு அவள் நடந்து வந்து சாதாரணமாக கேட்டாள், உனக்கு காதலன் இருந்தால் ஏன் அவன் இன்று இரவு இங்கே வரவில்லை? லூருயானின் மனம் முற்றிலும் காலியானது. இருந்தாலும் அவள் முகத்தில் கட்டாய புன்னகையை வரவழைத்து, என் காதலன் ஒரு திருமணத்தில் கலந்து கொள்ள சென்றிருக்கிறான் என்று பதிலளித்தாள். ஜிங்யாவின் முகபாவனை சற்றே மாறியது. லூருயானின் விளக்கத்தை கேட்ட பிறகு சுஜிக்சியா தலையசைத்தாள். ஆனால் ஜிங்யா இன்னும் சந்தேகத்துடனேயே பார்த்தான். அப்படியானால் உன் காதலன் யார்? அவனை பற்றி நான் ஏன் இதுவரை கேள்விப்பட்டதில்லை? லூரு யானிடம் பதில் இல்லை. அவள் தயங்குவதை பார்த்த ஷென்ஷிகியான் உடனடியாக குறுக்கிட்டு அவளுக்காக பதிலளித்தாள். ஷிங்யாவை நேராக பார்த்து கோபமாகச் சொன்னாள், நிங்மோதான் அவளுடைய காதலன். அவன் அவளுடைய பிறந்தநாள் விழாவிலும் இருந்தான். என் பெயரை கேட்டதுமே ஜிங்காவிற்கு அந்த இரவு நினைவுக்கு வந்தது. நான் என்னை வெறும் நண்பனாக மட்டுமே அறிமுகப்படுத்திக் கொண்டேன் என்பது அவனுக்கு நன்றாக நினைவிருந்தது. அந்த நினைப்பு அவனை முகத்தை சுளிக்க வைத்தது. ஆனால் அன்று இரவு நீங்கள் இருவரும் வெறும் நண்பர்கள் என்றுதானே சொன்னீர்கள்? மற்றவர்கள் பேசுவதற்குள் அருகில் இருந்த பெண்களில் ஒருவர் சிரித்துவிட்டு தன் கையை அசைத்து மறுத்தார். அது ஜோடிகளுக்குள் நடந்த ஒரு சிறிய சண்டை மட்டுமே. ஷிங் யா இன்னும் நம்பவில்லை. தனது போனை எடுத்து சிரித்துக்கொண்டே சொன்னான், அவன் உண்மையிலேயே அவளுடைய காதலன் என்றால் நானே அவனை அழைக்கிறேன். எனது வருங்கால மைத்துனரை தெரிந்து கொள்ள இது ஒரு சிறந்த வாய்ப்பு. அவள் அந்த வார்த்தைகளைச் சொன்ன அந்த நொடியே லூருயானின் முகத்தில் பதற்றம் தெரிந்தது. அவளுடைய நண்பர்களுக்கு அவள் ஏற்கனவே அனுப்பியிருந்த பிரிவு செய்தி உடனே நினைவுக்கு வந்தது. ஷிங்யா என்னை நேரடியாக அழைப்பான் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. யாரும் தடுப்பதற்கு முன்பே காங்யா என் எண்ணிற்கு டயல் செய்து ஸ்பீக்கரில் போட்டான். முழு அறையும் உடனடியாக அமைதியானது. அறையில் போன் ஒலிக்கும் சத்தம் மட்டுமே எதிரொலித்தது. லூரு யான் பதற்றத்துடன் தன் உதட்டை கடித்துக் கொண்டாள். மனதிற்குள் நான் போனை எடுக்கக்கூடாது என்று அவள் தீவிரமாக வேண்டிக் கொண்டாள். நான் அந்த பிரிவு செய்தியை இன்னும் பார்த்திருக்க மாட்டேன் என்றும் அவள் நம்பினாள். ஒரு நிமிடம் கடந்துவிட்டது. அழைப்பு துண்டிக்கப்படும் என்று அனைவரும் நினைத்தனர். திடீரென்று அழைப்பு இணைந்தது. ஸ்பீக்கர் வழியாக என் சற்றே ஆச்சரியமான குரல் கேட்டது. ஏதாவது பிரச்சனையா? என் குரலை கேட்டதும் லூருயானின் முகம் உடனடியாக வெளிரிப்போனது. இதற்கிடையில் ஷிங்யா நம்பிக்கையுடன் புன்னகைத்து, இன்று என் பிறந்த நாள் என்று பதிலளித்தார். நீங்கள் லூருயானின் காதலன் என்று கேள்விப்பட்டேன். அதனால் உங்களை விருந்துக்கு அழைக்க விரும்பினேன். சில வினாடிகள் அமைதி நிலவியது. அறையில் இருந்த எவரும் பேச துணியவில்லை. லூருயானின் இதய துடிப்பு வேகமடைந்தது. பிறகு என் குரல் மீண்டும் ஸ்பீக்கர் வழியாக ஒலித்தது. திரு ஷிங், உங்களுக்கு ஏதாவது தேவையா? என் அமைதியான மற்றும் இயல்பான குரலை கேட்டு லூருயான் ரகசியமாக பெருமூச்சு விட்டாள். நான் இன்னும் அந்த பிரிவு செய்தியை பார்க்கவில்லை என்று அவள் நினைத்தாள். துரதிர்ஷ்டவசமாக அவளுக்கு நான் பேசி முடிக்கவில்லை. சிறிய இடைவெளிக்கு பிறகு நான் மெல்லிய புன்னகையுடன் தொடர்ந்து பேசினேன். உண்மையில் ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துவிட்டேன். லூருயான் நானும் பிரிந்து விட்டோம். அதனால் எங்கள் உறவை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் ஷிங் யா உறைந்து போனார். பிரிந்து விட்டீர்களா? எப்போது நடந்தது? அவர் குரலில் ஆச்சரியம் நிறைந்திருந்தது. நான் சாதாரணமாக பதிலளித்தேன். சுமார் 10 நிமிடங்களுக்கு முன்பு நான் விமானத்தில் இருந்தபோது அவள் எனக்கு பிரிவு செய்தியை அனுப்பினாள். நான் விமானத்தில் இருந்ததால் பதிலளிக்க முடியவில்லை. திரு ஷிங், அவள் முடிவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதை அவளிடம் சொல்லிவிடுங்கள். ஷிங் யா மெதுவாக லூருயானையும் அவளது நண்பர்களையும் பார்த்தார். அவர் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்ப, சரி, நான் தகவலை சொல்லிவிடுகிறேன் என்று பதிலளித்தார். நன்றி. பின்னர் நான் மரியாதையுடன், திரு ஷிங், உங்களுக்கு 28வது பிறந்தநாள் வாழ்த்துகள் என்று சேர்த்துக் கொண்டேன். நீங்களும் உங்கள் துணையும் என்றென்றும் ஒன்றாக இருக்க மனதார வாழ்த்துகிறேன். நான் 28 மற்றும் துணை ஆகிய வார்த்தைகளை வேண்டுமென்றே அழுத்திச் சொன்னேன். அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் இருந்த பொருள் தெளிவாக இருந்தது. அறையில் இருந்த அனைவருக்கும் உண்மை எனக்கு தெரியும் என்பதை புரிய வைக்க விரும்பினேன். அந்த தனி அறையில் உடனடியாக கனத்த அமைதி நிலவியது. எவரும் மற்றொரு கேள்வியை கேட்க துணியவில்லை. அழைப்பு துண்டிக்கப்படும் வரை அனைவரும் காத்திருந்தனர். இன்னும் சில மரியாதையான வார்த்தைகளுக்கு பிறகு அழைப்பு துண்டிக்கப்பட்டது. அறைக்குள் இருந்த சூழல் உடனடியாக குளிர்ச்சியாகவும் சங்கடமாகவும் மாறியது. சுமார் 5 நிமிடங்கள் யாரும் பேசவில்லை. இறுதியாக ஷூ ஜியா பதற்றத்தை குறைக்க முயன்றாள். அவள் ஒரு மது கண்ணாடியை எடுத்து இன்னொன்றை லூருயானிடம் கொடுத்தாள். அந்த இரு பெண்களும் தங்கள் கண்ணாடிகளை லேசாக முட்டிக்கொண்டனர். ஒரு வார்த்தை கூட பேசாமல் லூருயான் கண்ணாடியை உயர்த்தி ஒரே மடக்கில் மதுவை குடித்து முடித்தாள். லூருயான் காலி மது கண்ணாடியை மேஜையில் பலமாக வைத்துவிட்டு தனது நண்பர்களுடன் அறையை விட்டு வெளியேறினாள். அவள் வெளியேறும்போது தனக்கு பின்னால் ஷூ ஜியா ஷிங்யாவை ஒரு கேள்வி கேட்பதை கேட்டாள். ஷிங்யா, இவன் கிங்பே பகுதியைச் சேர்ந்த செல்வந்தர் நிங் குடும்பத்தின் வாரிசு நிங்மோவா? ஷிங்யா ஆச்சரியத்துடன் பார்த்தார். ஏன், என்ன நடந்தது? சுஜிக்சியா தலையை அசைத்தார். ஒன்றுமில்லை. அந்த குடும்ப பெயரை நான் முன்பே கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒருவேளை நான் தவறாக இருக்கலாம். அறைக்கு வெளியே லுவானின் நண்பர்கள் அவளை சூழ்ந்து கொண்டு உணவகத்தில் இருந்த மற்றொரு காலி அறைக்கு அழைத்துச் சென்றனர். அடுத்த சில நிமிடங்கள் அவளுக்கு ஆறுதல் கூறி அவளை தேற்ற முயன்றனர். உண்மையை சொன்னால் நீ ஷிங் யாவை விட்டு விலகியது நல்லதுதான். அவன் ஒரு முழுமையான பிளேபாய். நீ நிங்மோவிடம் திரும்பிச் செல்வதுதான் உனக்கு நல்லது. எப்படி பார்த்தாலும் ஷிங் யாவை விட நிங்மோ தான் சிறந்தவன். நீ அவன் அழைப்புகளை
அவளை புறக்கணித்ததால் தான் அவன் கோபமடைந்தான். வீட்டிற்குச் சென்று அவனிடம் முறையாக மன்னிப்பு கேள். அவன் உன்னை மிகவும் நேசிக்கிறான். நீ கேட்டதும் அனைத்தையும் மன்னித்து விடுவான். தன் நண்பர்களின் பேச்சை கேட்டு லூருவான் மெல்ல அமைதியடைந்தாள். அவளது உடைந்த இதயம் ஓரளவு தேறுவது போல இருந்தது. உடனே அவள் தன் போனை எடுத்து எனக்கு ஒரு நீண்ட செய்தியை கவனமாக தட்டச்சு செய்தாள். நிங்மோ, நேற்று இரவு நான் ஒரு விளையாட்டில் தோற்றுவிட்டேன். உன்னிடம் பிரேக் அப் மெசேஜ் அனுப்ப வேண்டும் என்பதுதான் சவால். நீ எப்படி எதிர்வினையாற்றுவாய் என்று பார்க்கவே நான் அப்படி செய்தேன். தயவு செய்து இதை தீவிரமாக எடுத்துக்கொள்ளாதே. நீ எப்போது கிங்பே திரும்புகிறாய்? நீ ஹோட்டலுக்கு வந்துவிட்டாயா அல்லது திருமண ஏற்பாடுகளில் பிஸியாக இருக்கிறாயா? நீ நாளை வருகிறாயா அல்லது நாளை மறுநாள் வருகிறாயா? எனக்கு தெரியப்படுத்து. நானே நேரில் விமான நிலையத்திற்கு வந்து உன்னை அழைத்துச் செல்கிறேன். செய்தியை அனுப்பிய பிறகு அவள் திரையையே பார்த்துக்கொண்டு பதற்றத்துடன் பதிலுக்காக காத்திருந்தாள். ஒவ்வொரு நொடியும் அவளது இதயம் வேகமாக துடித்தது. அதே சமயம் அவளது நண்பர்கள் அவளை உற்சாகப்படுத்த சில பாட்டில் மதுவை வரவழைத்தனர். அவர்கள் கோப்பைகளை உயர்த்தி அவளை தொடர்ந்து ஊக்கப்படுத்தினர். அவன் திருமண ஏற்பாடுகளில் பிஸியாக இருப்பான். அதனால்தான் அவன் பதில் அளிக்கவில்லை. கவலைப்படாதே, அவன் நேரம் கிடைத்ததும் உனக்கு போன் செய்வான். ஒருவேளை அவன் நாளைக்கும் கோபமாக இருந்தால் நாங்கள் அனைவரும் உன்னுடன் வந்து மன்னிப்பு கேட்கிறோம். அந்த செய்திகள் என் போனுக்கு வரும்போது நான் என் வாழ்க்கையில் முன்னேறிவிட்டேன். அந்த நேரத்தில் பிங் அருகில் நின்று எங்கள் திருமண உடைகளை இறுதியாக சரிபார்த்துக் கொண்டிருந்தேன். லூருவானின் அந்த சைல்டஷ் சாக்கை படித்து எனக்கு சிரிப்பு வந்தது. நடந்த எல்லாவற்றிற்கும் பிறகும் அவள் இவ்வளவு அப்பட்டமான பொய்யை எந்த தயக்கமும் இல்லாமல் சொல்கிறாளே என்று என்னால் நம்ப முடியவில்லை. துரதிர்ஷ்டவசமாக அவள் சொல்லும் ஒரு வார்த்தையையும் நான் இனி நம்பவில்லை. இன்னொரு முறை யோசிக்காமல் நான் அவளது எண்ணை நிரந்தரமாக பிளாச் செய்தேன். பிறகு சோபாவில் அமர்ந்து என் வருங்கால மனைவியை அமைதியாக பார்த்தேன். திருமண உடையில் நிங்பிங் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தாள். நீண்ட நாட்களுக்கு பிறகு முதல் முறையாக என் தாயின் தீர்ப்பிற்கும் நான் எடுத்த முடிவிற்கும் உண்மையாகவே நன்றியுணர்வுடன் உணர்ந்தேன். என் இதழ்களிலிருந்து ஒரு மெல்லிய பெருமூச்சு வெளிப்பட்டது. அதை கேட்ட நிங்பிங் தன் உடையை சரிசெய்து கொண்டிருந்த இடத்திலிருந்து நிமிர்ந்து பார்த்தார். என்ன ஆச்சு? இந்த உடை நன்றாக இல்லையா? அவள் கேட்டாள். உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் நான் இன்னொன்றை கொண்டு வரச் சொல்கிறேன். நான் புன்னகைத்துவிட்டு தலையை அசைத்தேன். இல்லை, அதுவல்ல. திருமண ஏற்பாடுகளால் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியை தவறவிட்டுவிட்டேன். அதனால் சிறிது வருத்தமாக இருக்கிறது. அதை கேட்ட நிங்பிங் உடனடியாக ஆர்வமானாள். அது என்ன மாதிரியான நிகழ்ச்சி? நிங்பிங் என்னை குதூகலத்துடன் பார்த்து நான் என்ன நிகழ்ச்சியை தவறவிட்டேன் என்று கேட்டாள். பொதுவாக மற்றவர்களிடம் கதைகளை பகிர்ந்து கொள்வதில் எனக்கு தயக்கமில்லை. ஆனால் வருங்கால மனைவியின் முன்னிலையில் என் முன்னாள் காதலியை பற்றி பேசுவது பொருத்தமாக தெரியவில்லை. எனவே நான் புன்னகைத்துவிட்டு பேச்சை மாற்றினேன். முக்கியமான ஒன்றும் இல்லை. சில பழைய நண்பர்களுடன் நடந்த பிறந்தநாள் சந்திப்பு அது. ஒரு சிறிய தவறான புரிதல், அவ்வளவுதான். நாம் நமது திருமணத்தில் கவனம் செலுத்துவோம். இதை குறித்து பேச எனக்கு விருப்பமில்லை என்பதை உணர்ந்த நிங்பிங் அந்த விஷயத்தை வற்புறுத்தவில்லை. அவள் அமைதியாக வரவேற்பறைக்கு சென்று சில நிமிடங்கள் கழித்து தேநீர் மற்றும் சில இனிப்புகளுடன் திரும்பி வந்தாள். அவற்றை எனக்கு முன்னால் வைத்துவிட்டு மென்மையாக புன்னகைத்தாள். மதியம் முழுவதும் நீங்கள் எனக்காக பிஸியாக இருந்தீர்கள். இப்போது உங்களுக்கு பசித்திருக்கும். முதலில் ஏதாவது சாப்பிடுங்கள். இங்கிருந்து முடிந்ததும் நாம் வெளியே செல்லலாம். உண்மையிலேயே எனக்கு பசியாக இருந்ததால் நான் தலையசைத்துவிட்டு அவளுக்கு என்ன உணவு பிடிக்கும் என்று கேட்டேன். பிறகு என் நோட்டு புத்தகத்தை திறந்து இரவு உணவிற்கான ஏற்பாடுகளை செய்ய அவளுக்கு பிடித்தமானவற்றை எழுதத் தொடங்கினேன். உணவகங்களை தேடி ஆர்டர் செய்யும் போது நிங்பிங்கை பற்றி நான் அறிந்த அனைத்தையும் நினைத்து பார்த்தேன். என் குடும்பத்தினர் கொடுத்த தகவலின்படி அவர் கிங்பேயில் உள்ள பை குழுமத்தின் 3வது மகள் மற்றும் என்னை விட 2 வயது இளையவர். அவருக்கு மூத்த அக்கா ஒருவர், அவரை விட 2 வயது மூத்தவர் மற்றும் மற்றொரு அக்கா 5 வயது மூத்தவர், தற்போது பை குழுமத்தின் துணைத் தலைவராக இருப்பவர் இருந்தனர். நிங்பிங்கின் வளர்ப்பு பெரும்பாலும் அவரது மூத்த அக்காவால் கையாளப்பட்டது. அதனால்தான் அவரது ஆளுமை மிகவும் நேர்த்தியாகவும் முதிர்ச்சியாகவும் இருந்தது. அவர் அடிக்கடி காதலர்களை மாற்றும் மற்றும் உற்சாகத்தை விரும்பும் தனது 2வது அக்காவிலிருந்து முற்றிலும் வேறுபட்டவர். கடந்த சில ஆண்டுகளாக எங்கள் இரு குடும்பங்களும் மிகவும் நெருக்கமாகிவிட்டன. கவனமான கண்காணிப்பு மற்றும் பரிசீலனைக்கு பிறகே இரு தரப்பினரும் இந்த திருமணத்தை முன்மொழிய ஒப்புக்கொண்டனர். எனது புகைப்படம் பார்த்தவுடன் பிங் திருமணத்திற்கு உடனடியாக ஒப்புக்கொண்டார் என்றும் என் மீது அவருக்கு நல்ல அபிப்பிராயம் உண்டு என்றும் என் தாய் அடிக்கடி கூறுவார். சொல்லப்போனால் அந்த விளக்கத்தில் எனக்கு முழுமையாக உடன்பாடு இல்லை. எனது முந்தைய உறவில் நான் அனுபவித்த அனைத்திற்கும் பிறகு நான் என் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி என் குடும்பத்திற்கான கடமைகளை மனதார நிறைவேற்ற விரும்பினேன். இருந்தாலும் பிங்குடன் பழகிய பிறகு அவர் உண்மையிலேயே ஒரு சிறந்த நபர் என்பதை நான் மெதுவாக உணர்ந்தேன். அவருடைய அழகை மறுக்கவே முடியாது. ஆனால் அவருடைய அமைதியான சுபாவம், கனிவு, அறிவு மற்றும் எப்போதும் மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் விதம் என்னை இன்னும் அதிகமாக கவர்ந்தது. அவரை பற்றி தெரிந்து கொள்ள எனக்கு அதிக திருப்தியாக இருந்தது. என் பெற்றோர்கள் இந்த முறை சரியான முடிவைத்தான் எடுத்திருக்கிறார்கள் என்று என் ஆழ்மனதில் நான் நம்பத் தொடங்கினேன். இதற்கிடையில் இரவு முழுவதும் மது அருந்திய லூருவான் அடுத்த நாள் காலை மெல்ல கண் விழித்தார். எழுந்ததும் அவர் முதலில் செய்த காரியம் நான் அவருக்கு பதில் அனுப்பியிருக்கிறேனா என்று பார்க்க தன் போனை எடுத்ததுதான். மணி நேரங்கள் கடந்துவிட்டன. ஆனால் எங்கள் உரையாடல் பக்கம் இன்னும் காலியாகவே இருந்தது. ஒரு பதில் கூட வரவில்லை. ஏதாவது தவறிவிட்டோமோ என்ற நம்பிக்கையில் கண்களை தேய்த்துவிட்டு மீண்டும் சரிபார்த்தார். அப்போதும் பதில் இல்லை என்பதை உணர்ந்தபோது அவருக்குள் ஏமாற்றமும் பயமும் ஒரு சேர வெடித்தன.
கோபத்தின் உச்சத்தில் அவர் தன் போனை சுவரில் வீசினார். அந்த சத்தம் அருகில் தூங்கிக் கொண்டிருந்த நண்பர்களை உடனடியாக எழுப்பியது. லூருவானின் அந்த நிலையை பார்த்ததும் அனைவரும் அதிர்ச்சியில் போதை தெளிந்து எழுந்தனர். ஷென்சுக்கியான் முதலில் சுதாரித்துக் கொண்டு தன் செயலாளரை அழைத்து கிங் பேய்க்கு செல்லும் அடுத்த 4 விமான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய உத்தரவிட்டார். சிறிது நேரத்திலேயே அந்த குழு ஹோட்டலை விட்டு கிளம்பி நேரடியாக விமான நிலையத்திற்கு சென்றது. காருக்குள் அமர்ந்திருந்த லூருவான் ஜன்னல் வழியாக வேகமாக செல்லும் உயரமான கட்டிடங்களை மௌனமாக பார்த்துக் கொண்டிருந்தார். அவர் இதயம் வருத்தத்தால் நிறைந்திருந்தது. அவர் தன்னைத்தானே நொந்து கொண்டார். நிலைமை இப்படி மாறும் என்று தெரிந்திருந்தால் நேற்று நான் கேட்டபோதே கிங் பேய்க்கு அவருடன் வந்திருப்பேன் என்று நினைத்தார். பயணம் தொடர தொடர அவரது நெஞ்சில் இருந்த பாரம் மேலும் அதிகரித்தது. எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து அவர் தனக்குத்தானே ஆறுதல் சொல்லிக் கொண்டார். குறைந்தது ஷிங்யாவின் வார்த்தைகள் இத்தனை வருடங்களாக அவர் சுமந்து வந்த மாயையை உடைத்திருந்தன. அவர் இவ்வளவு காலம் காத்திருந்ததில் எத்தனை முறை இதயம் உடைந்திருக்கிறது என்று கணக்கே இல்லை. ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை அவர் எல்லாவற்றையும் விட்டுவிட விரும்பினார். ஆனாலும் அந்த பழைய வாக்குறுதி ஒரு சிறிய நம்பிக்கையை தந்து கொண்டிருந்தது, குறிப்பாக என்னுடன் உறவை தொடங்கிய பிறகு. அவருடைய மனநிலை இன்னும் சிக்கலானது. அவர் நிஜத்திற்கும் கற்பனைக்கும் இடையே தொடர்ந்து போராடிக் கொண்டிருந்தார். 7 ஆண்டுகளாக தன்னை அவ்வளவு உண்மையாக நேசித்த அந்த மனிதரை எப்படி எதிர்கொள்வது என்று அவருக்கு தெரியவில்லை. ஆனால் இப்போது இறுதி முடிவை எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை அவர் உணர்ந்தார். தனது நண்பர்களை சோர்வான கண்களுடன் பார்த்த அவள் ஒரு கட்டாய புன்னகையுடன் மென்மையாக கூறினாள், இன்று நிம்மோவை மன்னிப்பு கேட்க வைக்க முடியாவிட்டால் எல்லாம் முடிந்துவிடும்.